Vanakkam and good evening, everyone. I hope I am audible for all. Can I get some quick responses in the chat box? Am I audible? Yes, I could see very good. Thank you so much. Thank you so much. I think it's a very good response in the 4 weeks of series of webinar. And நிறைய பேர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் வெபினார் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா வந்துட்டு ப்ளீஸ் நோட் திஸ் இஸ் அ 4 weeks வெட்னஸ்டே எவ்ரி வெட்னஸ்டே இன்னில இருந்து ஆரம்பிச்சு திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வெட்னஸ்டே ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் வெட்னஸ்டே எவ்ரி வெட்னஸ்டே வி ஆர் கோயிங் டு ஹேவ் இட் அட் 5:30. ஓகே, ஸோ இன்னையோட டாபிக் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிஃபோர் தட் ஜஸ்ட் டு கிவ் பேக்ரவுண்ட் அபவுட் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. இந்த 4 வெபினார்ல ஃபர்ஸ்ட் வெபினார் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட், அதுல இருக்கக்கூடிய அந்த நியூ டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் form and the forex repatriationskaன forms. Okay, that being the case, the second part of it will be relating to GST. The third part will again come back to income tax related on the capital gains, and the fourth part will be on GSTAT revenue. Okay, so this is how we have framed it. So இதனால வந்து 4 வாரத்துக்கு கண்டினியூஸா வெட்னஸ்டே உங்களுடைய டைம் 5:30 to 6:30 is on us. Okay, so with that note, we will start. Let me first give ஒரு framework மாதிரி நான் கொடுத்துடுறேன். இந்த வெபினாருடைய பர்பஸ் என்ன ஆர் எதுக்காக இந்த டாபிக் நாங்க சூஸ் பண்ணோம் அப்படின்றது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஃபைனலி ஆஃப்டர் 1961 வி ஆர் நவ் இன் 2025 1961 ஆக்டை தூக்கிட்டு இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்திருக்கு. And that is getting implemented with effect from this 1st April 2026. Okay, இது எல்லாருக்குமே இது வந்து this is more like headlines, இது தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஸோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இப்போ டிடிஎஸ் வந்து ஒரு மெயின் டாபிக்கா சூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல வரக்கூடிய இம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தா கூட டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த டே ஒன். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த இயர்ல இருந்து எவ்ரி மந்த் ஆன் மந்த் ஹவ் யூ ஆர் கோயிங் டு மேக் த ரெமிட்டன்ஸ், ஹவ் யூ ஆர் கோயிங் டு கால்குலேட், என்ன ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் அப்படின்ற விதத்துல பாத்தீங்கன்னா, ஸோ இந்த புது இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல வாட் இஸ் அர்ஜென்ட்லி ரெக்வயர்ட் ஃபார் ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய அக்கௌண்டன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு சிஏ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு கன்சல்டிங் ஃபர்ம்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு முதல் முக்கியமான விஷயம் டிடிஎஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது. அண்ட் இது apart from this we are also going to have certain other areas which we will be dealing at a later point of time. Okay, so இப்போ இதுல முக்கியமான விஷயம் இந்த டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் or before even getting into TDS, first of all, in the Income Tax Act 1961க்கும் இந்த 2025க்கும் ஏதாவது ஒரு மேஜர் ஷிஃப்ட் இருக்கா, ஏதாவது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னா ஸ்ட்ரக்சரலி ஆர் அட் பாலிசி லெவல் ஐ வுட் சே நோ. ஏன்னா 1961 ஆக்டே வந்து ஏகப்பட்டது அமெண்ட்மெண்ட் ஆயாச்சு. ஸோ இது ரிப்பேர் மேல நிறைய ஒட்டி வச்சது எல்லாத்தையும் ஒரு கிளீன் அப் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணி அதை ஒரு கோடிஃபிகேஷன் பண்ணி, ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு மேஜர் ரிஃபார்ம் அப்படின்ற அளவுக்கு எதுவும் நடக்கல. But having said that, a lot of restructuring or a cleanup activity has happened into the framework of the law. Okay, so இது நம்ம first of all புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்துட்டு டிடிஎஸ் குள்ள ஸ்பெசிஃபிக்கா போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ ஒன் ஸ்கிரீன். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஆல்ரெடி நான் இன்கம் டேக்ஸ்ல வந்துட்டு 1961 ஆக்ட் அதுல இருக்கக்கூடிய செக்ஷன், அதுல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டிடிஎஸ்னு எடுத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 194 சி whatever, அது 194 சி 194 ஐ அந்த மாதிரி நம்ம அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து we have got used to giving references to the old income tax act. ஸோ அதுல இருந்து now how are we going to transition to the new income tax அப்படின்றது பாத்தீங்கன்னா, இதுக்கு நீங்க வந்து நான் அந்த ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கட்டுமா, இல்லைன்னா இந்த பிரைவேட் வெப்சைட் பார்க்கட்டுமா, இல்ல கூகுள் சர்ச் பண்ணட்டுமா, சாட் ஜிபிடி கேட்கட்டுமா அப்படின்ற மாதிரியான பிரைவேட் ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணாம I will now show you what is available in the Income Tax Act portal itself. So income taxக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்கு இல்லையா, அந்த போர்ட்டல்லயே வந்துட்டு பியூட்டிஃபுல்லா ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அதுல பழைய இன்கம் டாக்ஸ் ஆக்ட் வெர்சஸ் நியூ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அந்த கம்பாரிசன், அதாவது நீங்க எந்த ப்ரொவிஷன் எடுத்தீங்கனாலும் அந்த ப்ரொவிஷன் உங்களே ஓல்டு ஆக்ட் வெர்சஸ் நியூ ஆக்ட் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இஸ் அவைலபிள் இன் தி கவர்மெண்ட் போர்ட்டல் இட்செல்ஃப். அந்த போர்ட்டலுடைய அந்த ஸ்கிரீன் ஷேரிங் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் இன் சம் டைம். ஓகே, மீன்வைல் coming specifically to this TDS part. So TDS பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் the provision starts from section 190. So 190ல இருந்து ஆரம்பிச்சு TDSக்கான provisions எல்லாமே இருக்கு. So அதே மாதிரியான ஒரு comparison it is easy to remember 390 in the new income tax. Okay, so அங்க 190 அப்படின்னா இங்க வந்து 390. Okay, so இந்த 390ல இருந்து you are starting to read the TDS related provisions. So நீங்க படிக்கும்போது முக்கியமான provision என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 393.
சோ நமக்கு பழசு இருந்தது அந்த 193, 194ல நமக்கு வந்து அந்த மெயின் டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் இருந்திருக்கும். அது அப்படியே இங்க எடுத்துட்டு வராங்க. இது வந்து 393. சோ இதுல இம்பார்ட்டன்ட் டிஃபரன்சியேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முன்னாடி 194ல ஏ, பி, சி, டின்னு அது வந்து அது பாட்டுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி போகும். அதுக்கு பதிலா இப்ப 193 அப்படின்றது ஒரே ஒரு ப்ரொவிஷன் மட்டும் தான். ஓகே. சோ அந்த மெயின் டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த சில ப்ரொவிசோ, அதாவது ப்ரொவிசோ, எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்திருப்போம் இல்லையா? அது எல்லாத்தையும் இப்ப வந்து சப்செக்ஷன்ஸா கொண்டு வந்திருக்காங்க இங்க. பட் இதுல ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசுவலா நம்ம வந்து ஒரு ப்ரொவிசோவை படிச்சாலோ இல்லைன்னா எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் படிச்சாலோ மெயின் ப்ரொவிஷன்ல என்ன இருக்குன்றதுக்கான ஒரு அடிஷனல் ஒரு வேல்யூ அடிஷன் மாதிரியோ இல்ல கிளாரிபிகேட்டரி நேச்சர் மாதிரியோ தான் அந்த ப்ரொவிசோவையோ இல்ல எக்ஸ்பிளனேஷன் கிளாஸையோ நம்ம படிப்போம். which means what? The proviso or explanation should be read only limited to the context of the main provision. So if there is a contradictory, the proviso or the explanation cannot go beyond what is prescribed in the original subsection. அப்படின்றதுதான் இருக்கும். பட் அதே ப்ரொவிசோவை இல்ல அதே எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் அதுல இருக்கக்கூடிய அதே கண்டென்ட்டை இப்ப இன்னைக்கு தேதியில நமக்கு வந்து சப்செக்ஷன்ல கொண்டு வராங்க அப்படின்னா, the subsection has a standalone validity. Subsection is not bound by the mother subsection because every subsection is separate. சோ அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஏதாவது கான்ட்ரடிக்டரி இஷ்யூஸ் வந்தா ஏதாவது டீப் இஷ்யூஸ்குள்ள போகும்பொழுது இஃப் த சப்செக்ஷன்ஸ் ஆர் கான்ட்ரடிக்டரி நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பொசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொவிசோ ஆர் எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்னா வி வில் லிமிட்டட் டு தி ஒரிஜினல் சப்செக்ஷன் இருக்கும். இப்ப ஹவு டு ரீட் இட் இட் குட் ஆக்சுவலி ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் கான்ட்ரடிக்டிங் வியூஸ். ஓகே. சோ இதுக்குள்ள நம்ம ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். பட் மெயின் திங் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா முன்னாடி ப்ரொவிசோ ஆர் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தது எல்லாமே இப்போ வந்து ஸ்பெசிபிக்கா சப்செக்ஷன் ஃபார்மேட்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஏ, பி, சி, டின்னு ஏகப்பட்ட நம்பர்ஸ் போய் ஆல்பபெட்டிக்கலா போயிட்டே இருக்கும் இந்த 194 செக்ஷனுக்குள்ள. இப்ப பாத்தீங்கன்னா 393 அப்படின்னு ஒரே ஒரு ப்ரொவிஷன் மட்டும் தான். அந்த 393 ப்ரொவிஷனுக்குள்ள ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஜிஎஸ்டில வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்க்கு ஒரு டேபிள் இருக்கும் இல்லையா? நோட்டிபிகேஷன் 13/2017ல அதாவது யாரு சப்ளையர், யாரு ரெசிபியன்ட், என்ன நேச்சர் ஆஃப் சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு காலம்னார் ஃபார்மேட்ல ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். So the good thing is now இந்த டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது இப்ப டேபிளாவே செக்ஷனுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. சோ யூஸ்வலா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா செக்ஷனுக்குள்ள டேபிளர் ஃபார்மேட்ல இருக்காது. ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் செக்ஷன்ஸா இருக்கும். நம்மளுடைய ரீடர் அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல யூசர் அண்டர்ஸ்டாண்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம டிடிஎஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்ல போட்டு நம்ம பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். 194 ஏவா என்ன இருக்கு, 194 சி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இப்ப இப்படிதான் வந்து செக்ஷனுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சட்டத்துக்குள்ளேயே வந்து ஒரு டேபிளர் ஃபார்மேட்ல தான் இப்ப வந்துட்டு டிடிஎஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. சோ இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி தீஸ் ஆர் ஆல் பேசிக் வெரி வெரி ஃபண்டமெண்டல் ஃப்ரேம்வொர்க். ஓகே. அண்ட் இந்த 393ல இருக்கக்கூடிய இந்த டிடிஎஸ் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் டெர்மினாலஜி இருக்கு, இந்த டெர்மினாலஜிக்கு என்ன அர்த்தம், இதை நம்ம எவ்வளவு லிமிடேஷனுடைய படிக்கணும் இல்ல இதை வந்து இன்னும் வைடரா நம்ம படிக்கணுமா அப்படின்ற மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் ஃபார் சர்டன் டேர்ம்ஸ் இதுக்கு நம்ம எங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டெஃபினிஷன்ஸ் இருக்கு. அந்த டெஃபினிஷன் இந்த நியூ ஆக்ட்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 402ல இருக்கு. சோ செக்ஷன் அதாவது இன்கம் டாக்ஸ் டெஃபினிஷன்ஸ் இருக்கக்கூடியது செக்ஷன் 2ல. பட் நான் சொல்ல வருது வந்து ஸ்பெசிபிக் டு திஸ் சாப்டர், அதாவது சாப்டர் விச் இஸ் டீலிங் வித் தி டிடிஎஸ் டிசிஎஸ் சம்பந்தமான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சாப்டர் சம்பந்தமான ஸ்பெசிபிக் டு இட் அந்த ஸ்பெசிபிக் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இட் இஸ் பிரிஸ்கிரைப்ட் இன் செக்ஷன் 402. சோ உங்களுக்கு இந்த 393 படிக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் வருது இந்த வார்த்தைக்கு நான் எப்படிப்பட்ட மீனிங் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் ஆல்வேஸ் கோ அண்ட் ரெஃபர் டு செக்ஷன் 402. 402ல ஒரு டெஃபினேஷன் இருந்தா அந்த டெஃபினேஷன் தான் நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது தாண்டி உங்களுக்கு அந்த டெஃபினேஷன் கவர் ஆகல அப்படின்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் யூ ஷுட் கோ டு தி ஜெனரல் டெஃபினிஷன்ஸ் which are prescribed in section 2 of the income tax act. இது ரெண்டுத்துலயுமே இல்லனா then you have to go for the settled jurisprudence or general clauses act அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே. சோ இப்ப சொல்றது எல்லாமே ஒரு லீகல் ஃப்ரேம்வொர்க் பெர்ஸ்பெக்டிவ்ல ஏன்னா முன்னாடி இருந்த டிடிஎஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னாலும் இன்னைக்கு நான் சொல்லிட்டு போயிடுவேன். பட் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இதை நீங்க எங்க போய் நான் ரெஃபர் பண்ணணும், இது எப்படி நான் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற மெட்டீரியலையும் நாங்க இஷ்யூ பண்ணுவோம். எங்களுடைய மெட்டீரியல் கொடுத்தாலும் சரி இல்ல நீங்க வேற என்னதான் பிரைவேட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆக்சஸ் பண்ணாலும் சரி மை சஜஷன் மை ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் இஸ் ஆல்வேஸ் டோன்ட் கோ பை தீஸ் பிரைவேட் மெட்டீரியல். அட் த எண்ட் நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கரெக்டா தப்பா அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா the one best way to verify it is only by the income tax bare act or not only income tax for that matter எல்லாமே நீங்க ஒரு bare actல தான் நீங்க வந்துட்டு ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்கிரீன் நான் இப்ப வந்து ஷேர் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ ஐ வில் ஷோ யூ தட் நவ். அதுல வந்து அந்த இன்கம் டாக்ஸ் ஓல்ட் ஆக்ட் வெர்சஸ் நியூ ஆக்டுக்கான அந்த கம்பேரிசன் வில் பி கிவன். இது வந்து
இன்கம் டேக்ஸ் வெப்சைட் தான். நான் இதோட லிங்க் வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்றேன். பட் ஐ ஜஸ்ட் தாட் ஐ ஷேர் வித் யூ ஆன் ஹவு த ஸ்கிரீன் அப்பியர்ஸ். ஓகே. ஸோ இதுதான் அந்த ஸ்கிரீன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உடைய போர்ட்டல் தான். இதுலயே நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இங்க வந்து செக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து 194 அப்படின்னு நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னா, 194C ஆர் வாட் எவர் நீங்க வந்து நம்ம காமனான ஒரு ப்ரொவிஷன் வந்து 194Cன்னு வச்சுப்போம். இந்த 194க்கு வியூ பேரலல் ரீடிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இங்கே இருக்கு பாருங்க. 393, 402. ஸோ 393ல இருக்கக்கூடியது டிடிஎஸ், 402ல இருக்கக்கூடியது இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இது வந்து இட் இஸ் a வெரி வெரி சிம்பிள் வே ஆஃப் ரீடிங். ஸோ அதனால இதுல வந்து காம்ப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது பாருங்க. அழகா சிஸ்டமே இது வந்து நான் சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லயே இருக்கிறது தான். அப்படியே இங்க 194C இருக்கு. இந்த சைட்ல வந்தீங்கன்னா 393 இருக்கு ஆஃப் த நியூ ஆக்ட். ஓகே. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே இன் விச் யூ ஹேவ் டு ரீட். பிகாஸ் இந்த செஷனுடைய பர்பஸ் வந்து 1 மணி நேரத்துக்குள்ள நாங்க டிடிஎஸ்ஸையோ இல்ல எல்லாத்தையும் கரைச்சு குடிக்கிற அளவுக்கு நாங்க வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்போது கிளாரிபிகேஷன் தேவைப்படும் போது எங்க போய் பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸையும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கிரீனை நான் இப்போ ஷேர் பண்றேன். திஸ் இஸ் நாட் அ தேர்ட் பார்ட்டி வெப்சைட், திஸ் இஸ் இன்கம் டேக்ஸ் வெப்சைட். ஓகே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாரா இருந்தாலும் இந்த மாதிரியான காமன் யூஸ்ஃபுல் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ரெஃபர் பண்ணி அதுல இருந்து யூ கேன் டேக் த ரெஃபரன்சஸ். ட்ரை டு அவாய்ட் கூகுள், ட்ரை டு அவாய்ட் ChatGPT, ட்ரை டு அவாய்ட் வாட்ஸ்அப் குரூப்ஸ். இது எல்லாத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கரெக்டா தப்பா அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. Okay. So with that note, I have two speakers here with me. Okay. First speaker is Anuj and second speaker is Satya. Okay. So Anuj will be talking very specifically about the TDS related provisions. And once Anuj is done with all these, Indian taxation or Indian transactions related on in the TDS provisions, then we are going to form CACB. Okay. So with that note, I am passing on to Anuj. Anuj, I hope you are, yes. Thank you, Anuj. You can share the screen. So thank you for the lovely introduction, ma'am. Actually, you made my work simple. So very good evening, everyone. So நீங்க டைட்டில் பேனர்லயே பார்த்திருப்பீங்க. So I am going to discuss about new IT Act 2025. Is TDS becoming TDS? So இந்த பேர்ல சொல்ற மாதிரியே என்னென்னலாம் கஷ்டங்கள் நம்ம இருக்கு அதை வந்து சிம்பிளிஃபை பண்றது கொஞ்சம் ஹெல்ப் பண்றது தான் என்னோட செஷனோட மெயின் அஜெண்டா. ஸோ இந்த அஜெண்டாவை நான் வந்துட்டு இந்த 4 பாயிண்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி டிடிஎஸ்னா என்ன, அது எப்போ நம்ம பிடிக்கணும், அண்ட் எதனால கவர்மெண்ட் டிடிஎஸ்னு ஒரு போர்ஷனை நம்ம கையிலேருந்து வாங்குறாங்க. அண்ட் தென் மேம் முன்னாடியே சொல்லியிருக்காங்க 1961 2025 ஆக்ட் வந்து ரொம்ப நிறைய மல்டிப்ளிசிட்டி ஆஃப் செக்ஷன்ஸை குறைச்சு 2 செக்ஷனாக பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம். ஸோ அது என்னென்ன அண்ட் அ குவிக் சம்மரி ஆஃப் சம் ஆஃப் த செக்ஷன்ஸோட ரேட்ஸ் அண்ட் த்ரெஷ்ஹோல்ட்ஸ் அண்ட் ஒரு லைவ் டெமோ காட்ட போறேன். நான் லைவ் டெமோ இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணி நம்ம டேன் லாகின் வச்சு எப்படி இது பண்ண போறோம் அண்ட் டேன் லாகின் வச்சு இந்த டிடிஎஸ்ஸை வந்து எப்படி பே பண்ணும் அப்படின்னு ஒரு லைவ் டெமோ காட்ட போறேன். ஸோ லெட் ஸ்டார்ட் ஆஃப். ஸோ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி வாட் இஸ் டிடிஎஸ். ஸோ டிடிஎஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் டேக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு டிடிஎஸ் அப்படின்றதுக்குள்ள உள்ள நுழையறதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல எங்க வந்துட்டு நமக்கு டாக்ஸ்னு ஒருத்த கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ செக்ஷன் 4 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 as well as இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 இந்த செக்ஷன்ல எந்த மாற்றமுமே இல்லை. ஸோ இதை வந்து சார்ஜிங் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது செக்ஷன்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு அசசி வாங்குற அவங்களோட டோட்டல் இன்கம், அந்த டோட்டல் இன்கம்ல வந்து நம்ம முன்னாடியே தெரியும் இன்கம் சோர்சஸ் வந்து சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதர் சோர்சஸ் அந்த மாதிரி கிளாஸிஃபை ஆகும்ல. ஸோ அந்த டோட்டல் இன்கம்ல அவங்க வந்து டாக்ஸ்ன்ற போர்ஷனை ஆஸ் பர் த அப்ளிகபிள் ரேட், ஸோ சேலரினா என்னோட ஸ்லாப் ரேட்டு, அதர் சோர்சஸ் இன்கம்னா அதுக்கான அப்ளிகபிள் ரேட், அந்த மாதிரி அப்ளிகபிள் ரேட்ஸ்ல நம்ம டாக்ஸா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் 4ல சார்ஜிங் செக்ஷன்ல சொல்றாங்க. ஸோ அதுலயே என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, திஸ் டாக்ஸ் கேன் பி கலெக்டட், டிடக்டட் ஆர் பெய்ட் அஸ் அட்வான்ஸ் டாக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அதுல இந்த டிடக்டட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஸோ அதுதான் இந்த டிடிஎஸ் போர்ஷன். ஸோ டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், பேர்லயே சொல்ற மாதிரி நம்ம அந்த சோர்ஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷன், ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, அந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறப்பவே அப்ரண்டா டாக்ஸை பிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு ரெமிட் பண்றது தான் இந்த டிடிஎஸ். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குன்னா 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க, ஒருத்தவங்க வாங்குறவங்க பையர், இன்னொருத்தவங்க செல்லர். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஸ்பெசிஃபைட் டிரான்சாக்ஷன், ஒரு டாக்ஸபிள் டிரான்சாக்ஷன் அப்படின்னா நீங்க வந்துட்டு அப்ரண்டாவே டிடிஎஸ்ஸா பிடிச்சி கட்டிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையருக்கு ஸ்டேட் பண்றாங்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஏன் இதை சொல்றாங்கன்னு யோசிக்கலாமே. ஸோ என்னோட ஃபினான்ஷியல் இயர் 25-26 நான் இந்த வருஷத்துல வாங்குற இன்கம் அசஸ் பண்ணி அடுத்த வருஷம் 26-27ல நான் ஒரு இண்டிவிஜுவலா இருக்கேன்னா
31st ஜூலை வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றது. ஸோ அப்போ நான் ஃபைல் பண்றப்ப தான் நான் டாக்ஸ்னு ஒன்றுக்கே அப்ளிகபிள் ஆகுதுன்னா அந்த டாக்ஸை நான் பே பண்றேன். ஸோ தேர் இஸ் அ லாங் டைம் கேப்ல. ஸோ கவர்மெண்ட் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, எனக்கு வந்துட்டு இந்த கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூக்கு வந்து ரொம்ப டைம் கேப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் இந்த டிடிஎஸ் அப்படின்ற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா உங்களுக்கு அது டாக்ஸ் ஆகும்னு தெரியும். லைக் நான் வந்து இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து டாக்ஸ் கட்ட போறீங்கன்னு தெரியுது, அப்ளிகபிள் த்ரெஷ்ஹோல்ட் தாண்டிட்டா. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பையர் வந்து அப்ஃப்ரண்டாவே நீங்க டாக்ஸை பிடிச்சி நீங்க கட்டிடுங்க. அவங்க இன்கம் அசஸ் பண்ணி டாக்ஸ் அவங்க ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே கட்டிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் த சிம்பிள் சம்மரி ஆஃப் வாட் இஸ் டிடிஎஸ், டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். ஸோ இது எப்ப சார் பிடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ஸ்டேட்ஸ் அட் த டைம் ஆஃப் பேமெண்ட் ஆர் கிரெடிட் விச் எவர் இஸ் earlier. என்னது சார் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ நான் ஒரு டிரான்சாக்ஷன், நான் சொன்ன ப்ரொஃபஷனல் சர்வீஸே வைக்கிறேன். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் கொடுக்குறேன், கன்சல்டிங் சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த அப்ளிகபிள் த்ரெஷ்ஹோல்ட் 50,000 அண்டர் 194J ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961. அது இப்போ மேம் சொன்ன மாதிரி 393க்கு மாறிடுச்சு. அதை நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு 60,000க்கு ஒரு டிரான்சாக்ஷன் வேல்யூ நான் கொடுக்குறேன், அதாவது நான் சார்ஜ் பண்றேன் அப்படின்னா அது 50,000 தாண்டிடுச்சு. அப்படின்றப்போ நீங்க இதுல 10% அண்டர் 194J ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் புடிச்சிட்டு 6,000 ரூபாவை புடிச்சு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவீங்க. அண்ட் என்கிட்ட 54,000 தான் கொடுப்பீங்க. ஸோ இந்த டிடிஎஸ் நீங்க புடிச்சு கொடுத்துறீங்க. நான் வந்து என்னோட இன்கம் அசஸ் பண்ணி அடுத்த வருஷம் ஃபைல் பண்ணுவேனா, அந்த ஃபைல் பண்றப்போ என்னோட இன்கம் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதுல எனக்கு வந்து 30 ரூபாய் டாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல 20 ரூபாவை நீங்களே டிடிஎஸ்ஸா புடிச்சிட்டீங்கன்னா மீதி 10 ரூபாய் மட்டும் நான் அந்த டைம்ல பே பண்ணா போதும். ஸோ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நான் இங்க பே பண்றது 30 ரூபாய் தான். ஆனா என்னன்னா அந்த 30 ரூபாவையும் நான் ஹோல்டு பண்ணி அடுத்த வருஷம் பே பண்றதுக்கு இந்த டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், அதாவது டிடிஎஸ் அப்படின்ற ஒரு ஃபார்ம்ல கவர்மெண்ட் வந்து பையரை முன்னாடியே புடிச்சு ஸ்டாச்சுட்டரி டைம் லைன்ஸ்குள்ள கட்ட சொல்றாங்க. ஸோ அதை கட்டுறது மூலமா என்னோட 30 ரூபாயில 20 ரூபாய் வந்து முன்னாடியே ரெமிட் ஆயிடுது கவர்மெண்ட்டுக்கு. ஸோ கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ வந்துருச்சு. அண்ட் நான் இந்த 10 ரூபாய் தான் வந்து மீதியா தான் கட்டுறேன். நான் 30 ரூபாய் மறுபடியும் என்ன கட்ட சொல்லல. ஏன்னா நீங்க 30 ரூபாய் டாக்ஸ் அதை முன்னாடியே கட்டுங்கன்றது மட்டும் தான் நான் சொல்றேன் அப்படின்ற ஒரு சிம்பிள் சம்மரி தான் திஸ் டிடிஎஸ். அண்ட் இந்த டிடிஎஸ் பத்தி ரெஃபர் பண்றதுக்கு மேம் சொன்ன மாதிரியே 190 ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 அது வந்து இப்ப மாறி இருக்கு 390 ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ இந்த 390ன்ற செக்ஷன்ல தான் டிடிஎஸ் டிசிஎஸ் இது ரெண்டுத்தை பத்தியும் பேசுறாங்க. இதுல ஆனா நம்ம இன்னைக்கு செஷன்ல கவனிக்க போறது ஃபுல்லாவே டிடிஎஸ். ஸோ அதனால டிடிஎஸ் பத்தி மட்டும் நம்ம பிரீஃபா பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ பேர் இருக்காங்க, பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஸ்பெசிஃபைட் டிரான்சாக்ஷன் இருக்குன்னா டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணிடுறாங்க. டிடக்ட் பண்ணிட்டு நெட் அமௌண்ட்டை தான் பேய்க்கு பே பண்றாங்க அண்ட் டெபாசிட் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட்க்கு. கவர்மெண்ட்க்கு டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா, அந்த பேர் வந்து ஒரு குவார்டர்லி பேசிஸ்ல டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க. டிடிஎஸ் ரிட்டர்ன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 24Q 26Q. 24Qன்றது வந்து சேலரிக்கு, 26Qன்றது நான் சேலரிக்கு ஃபெமிலியரா இருக்கும் உங்களுக்கு. இதை விட ரொம்ப ஒரு ஃபெமிலியர் டேர்ம் சொல்றேன், ஃபார்ம் 16 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சேலரிட் எம்ப்ளாயர்னாலே எனக்கு ஃபார்ம் 16 வரட்டும்பா, எனக்கு ஃபார்ம் 16 வந்ததும் நான் ஃபைல் பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்றோம். அது ஃபார்ம் 16 எப்போ வரும், இந்த பையர் வந்துட்டு ஃபார்ம் 24Q ஃபைல் பண்ணாதான் அந்த ஃபார்ம் 16ன்றதே ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எம்ப்ளாயர் நமக்கு கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம ஃபைல் பண்ணுவோம். இவ்வளோ டாக்ஸ் அவங்க பிடிச்சிருக்காங்க, ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி 30ல 20 பிடிச்சிட்டாங்க, ஸோ நான் 10 கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ற ப்ரூஃப் தான் அந்த ஃபார்ம் 16. அதை வந்து ஆனா அந்த ஃபார்ம்ஸும் மாறி இருக்கு. ஸோ டிடிஎஸ் ரிட்டர்ன் 24Qன்னு சொல்றது இப்போ பாத்தீங்கன்னா ஃபார்ம் 138 அப்படின்னு மாறிடுச்சு. 26Qன்றது ஃபார்ம் 140 மாறிடுச்சு. இந்த ரிட்டர்ன் ஃபார்ம்ஸ்ல என்ன டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா சப்சிக்வெண்ட் செஷன்ஸ்ல பார்க்கலாம். பட் இன்னைக்கு நம்ம அதை பத்தி கவர் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் கம்பேரிசன். அதாவது மேம் முன்னாடியே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க 194 நிறைய செக்ஷன்ஸ் இருக்குப்பா, அதை வந்துட்டு நான் வந்து ப்ராடரா 393 நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். அதை தான் இங்க பாக்குறோம். ஸோ முன்னாடி வந்து 192லேருந்து 194T வரைக்கும் ஒரு 30+ இண்டிவிஜுவல் செக்ஷன்ஸ், நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஓகே கமிஷனா 194H, ஓகே கான்ட்ராக்டர் பேமெண்டா 194C, ஓகே ப்ரொஃபஷனல் சர்வீஸா 194J அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். அவர்ஸ் நான் நிறைய செக்ஷன்ஸை நான் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி ஒன்னொன்னுக்கா நான் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருந்தது. அதை நான் இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்கன்னா 393, 392 அப்படின்னு ரெண்டே செக்ஷன் தாங்க. டிடிஎஸ்ன்னு போனீங்கன்னா 392, 393 இந்த ரெண்டு செக்ஷன் தான் நீங்க ரெஃபர் பண்ணணும்னு இருக்கும். பட் மேம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேபுலர் ஃபார்ம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 393 நீங்க எடுத்தீங்கன்னா டேபிள் 1ல கமிஷன் இருக்கும். அந்த கமிஷன்ல வர 194Hம் கமிஷன் தான், டிஏவும் கமிஷன் தான். அதாவது இன்சூரன்ஸ் கமிஷன் வரும், இது அதர் கமிஷன் வரும். ஸோ இது ரெண்டுமே ஒரே டேபிள்ல குரூப் பண்ணிட்டாங்க, அதுக்கான அப்ளிகபிள் த்ரெஷ்ஹோல்ட் அண்ட் அப்ளிகபிள் ரேட்ஸ்ல. அதே மாதிரி டேபிள் 2 ரெண்ட்டுக்கு வந்துட்டு என்னென்ன ரெண்ட்லாம் இருக்கு, 194I இருக்கும், ஐபின்னு இன்னொரு ஒரு ரெண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரே ஒரு சிமிலர் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸை ஒரு டேபுலர் காலமா குரூப் பண்ணிட்டாங்க. ஸோ இது குரூப் பண்றதால நம்ம வந்து ஒரே செக்ஷன் தான் ரெஃபர் பண்ணோம். அண்ட் மேம் சொன்ன அந்த போர்ட்டல்ல போயிட்டு நம்ம அந்த ஒரு செக்ஷன் போட்டோம்னா 194, நீங்க 194J எது போட்டாலுமே உங்களுக்கு காட்டுறது வந்து அந்த சைட்ல காட்டுறது வந்து 393 தான் காட்டும். ஸோ அந்த 393ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டேபுலர் காலமா இருக்கும்.
அதுல 3 சப்செக்ஷன் வச்சிருக்காங்க. 393 சப்செக்ஷன் 1 ஃபார் பேமெண்ட்ஸ் மேட் டு ரெசிடென்ட். பர்டிகுலரா நீங்க ஒரு ரெசிடென்ட்டுக்கு பண்றீங்க அப்படின்னா இந்த டிடிஎஸ் செக்ஷன்ஸ்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றது அந்த 393 சப்செக்ஷன் 1. 393 சப்செக்ஷன் 2 ஸ்பெசிஃபிகலி கைட்ஸ் பேமெண்ட்ஸ் மேட் டு நான் ரெசிடென்ட். இப்ப சத்யா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்போ அந்த 393 2ஓட தான் அவர் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும், ஏன்னா நான் ரெசிடென்ட் பத்தி அவர் பேசுறப்போ. சோ அதுக்கப்புறம் 393 3 இந்த மேல ரெண்டுத்துலயும் இதுவாகாம காமனா 393 3ல சில சப்செக்ஷன்ஸை வச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 சப்செக்ஷனா பிரிச்சுட்டாங்க. ஸோ நீங்க வந்துட்டு ரெண்டோ இதுக்கு மேல என்ன வந்தாலுமே 194J 194C ரெஃபர் பண்ணாம 393ல போயிட்டு அதுக்கான அப்ளிகபிள் ரேட்ஸ் அண்ட் அப்ளிகபிள் த்ரெஷோல்ட் தாண்டி இருக்கா, தாண்டிச்சுன்னா அதை கோட் பண்ணும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே சார், பட் ஆனா இதுல ஒரு ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டி இருக்குமே. முன்னாடி எனக்கு வந்து 194C தெரியும். 194C தெரிஞ்சதுன்னா நான் இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணுவேன், போயிட்டு 194C செலக்ட் பண்ணுவேன், அதுல எவ்வளவு டாக்ஸ்னு போடுவேன், சலான் பே பண்ணிடுவேன். இப்போ நீங்க எல்லாமே 393 சொல்லிட்டீங்க. இதுல நான் வந்துட்டு ஒரு டேபிளா ஐடென்டிஃபை பண்ணிக்கணுமா? 393 சப்செக்ஷன் 1 டேபிள் 1 அதுல ஃபர்ஸ்ட் 1 அப்படின்ற மாதிரி நான் நிறைய ஞாபகம் வச்சுக்கணுமா சார்? இதுக்கு ஏதாவது ஒரு இருக்கா? எப்படியாவது நான் ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா, இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லையே நியூமரிக் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சார் இந்த நியூமரிக் கோட்ஸ்? ஸோ நான் இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன் 1001 to 1092. ஸோ அதே மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் 392னா அதுக்கு வந்து 1001 கோட் இருக்கும். யூனிக் கோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூனிக் கோட்ஸை நம்ம புக்ஸ்லயோ எதுலயோ வந்து இது பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். லைக் நம்ம வந்து இப்ப கமிஷன் அப்படின்னா 393 டேபிள் 1ல அதுக்கான ஒரு கோட் இருக்கும். அந்த கோடை நம்ம ரெஃபர் பண்ணி பே பண்ற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு லைவ் டெமோ கடைசியா காட்டுறப்போ உங்களுக்கு அது தெரியும். ஸோ நீங்க எதுவுமே பேனிக் ஆக வேணாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 195 வந்து 393 சப்செக்ஷன் 2. ஸோ அண்ட் எப்பயுமே நம்ம இந்த வந்து இந்த டிடிஎஸ் அப்படின்றத குடிக்கிறப்போ நம்ம வந்துட்டு டான் போர்ட்டல் ஒன்று வச்சிருப்போம். டாக்ஸ் டிடக்டட் அண்ட் கலெக்ஷன் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ டான் வச்சா மட்டும்தான் நம்ம பண்ண முடியுமான்னு கேட்டா, சில செக்ஷன்ஸ்க்கு பேன் போர்ட்டல் மூலமா ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது வந்து என்னோட பேன் போர்ட்டலே போதும், என்னோட டான் நம்பர் எனக்கு தேவையில்லை, என்கிட்ட வந்து டான் நம்பர் இல்லை, ஆனா வந்து நான் பேன் நம்பர் வச்சே இந்த 4 செக்ஷன்ஸ்க்கு மட்டும் நான் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா இந்த 4 செக்ஷன்ஸ் தான். 194IA, 194IB, 194M அண்ட் 194S. இதுல 194IB, M and S வந்துட்டு ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் HUF. அதாவது நம்ம வந்துட்டு இண்டிவிஜுவல் பேன் போர்ட்டல்ல போனா நம்ம இண்டிவிஜுவலா வந்து இது பண்ணிருக்கோம், நம்ம ஒரு ஃபர்மாவோ இல்ல கம்பெனியாவோ ரெஜிஸ்டர் பண்ணினா இந்த 3 இதுவுமே நம்ம வந்து காட்டாது அந்த பேன் போர்ட்டல்ல. ஸோ இந்த ஒருத்தருக்கும் இப்போ 194IA 26QB அப்படின்னு வந்து ஃபைல் பண்ணுவோம், 194IBக்கு வந்து 26QC அண்ட் லைக்வைஸ் 26QD அண்ட் QE ஃபார் M and S பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம பேன் போர்ட்டல்லே இருக்கும். இது நாளைக்கும் கம்பைன் பண்ணி ஃபார்ம் 141 அப்படின்னு ஒருத்த கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஃபார்ம் 141ல 4 ஸ்கெடியூலா பிரிச்சுட்டாங்க. அதாவது வந்து 194IA ஸ்கெடியூல் A, 194IBக்கு ஒரு ஸ்கெடியூல், அதே மாதிரி 4 ஸ்கெடியூலா கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஈஸியா வந்துட்டு நிறைய ஃபார்ம்ஸ் நம்ம பார்க்க வேணாம், ஒரே ஃபார்ம்ல எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ் தான் இது. ஸோ அதை பத்தி நம்ம லைவ் டெமோல பாக்குறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் மேல சொன்ன செக்ஷன்ஸ்ல சில செக்ஷன்ஸோட த்ரெஷோல்ட் அண்ட் ரேட் அப்ளிகபிலிட்டியை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ சேலரிக்கு வந்து முன்னாடி 192, இப்போ 392, அதே ஸ்லாப் ரேட் தான், அதே பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் தான் நம்மளோட த்ரெஷோல்ட் லிமிட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ரெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு 10% இருக்கும், மெஷினரிக்கு 2% இருக்கும். அது வந்து 194IBல இருந்தது. இப்போ நான் சொன்ன மாதிரி 393(1ல டேபிள் 2ல ரெண்டோட எல்லாமே ரெண்ட்ல வர எல்லா நேச்சர் ஆஃப் சர்வீசஸுமே 393(1 டேபிள் 2ல இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு வந்து முன்னாடி 2,40,000 per annumனு இருந்தது, இப்போ வந்து 50,000 per month. அதாவது வந்து டிரான்சாக்ஷன் வந்து 50,000க்கு தாண்டுது அப்படின்னா நீங்க டிடிஎஸ் பிடிச்சாகணும் மாசம். ஸோ வந்து நான் வந்து வருஷத்துல 2,40,000 தாண்டா தானே பிடிக்கணும்னு முன்னாடி இருந்த செக்ஷனை இப்போ ரெஃபர் பண்ணக்கூடாது. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025ல 50,000 per month மாத்திருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட், பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து 194Aல பிடிச்சிட்டு இருந்தாங்க, அது வந்து இப்போ 393(1ல டேபிள் 5ல நீங்க போய் ரெஃபர் பண்ணீங்கன்னா அந்த டேபிள் 5ல இன்ட்ரெஸ்டோடது இருக்கும். ஸோ அதுல இந்த 194Aவோட ஒரு போர்ஷனும் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து அதே 10% தான், ஆனா த்ரெஷோல்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. முன்ன எப்படி இருந்ததுன்னா 40,000 and 50,000 ஃபார் சீனியர் சிட்டிசன். நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா இருந்தீங்கன்னா 50,000 தாண்டினா மட்டும் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் 50,000 தாண்டினா தான் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. இப்போ வந்து 1 lakh ஏத்திட்டாங்க சீனியர் சிட்டிசனுக்கு, அண்ட் 50,000 ஏத்திட்டாங்க ஃபார் நார்மல் பர்சன் அதர் தேன் சீனியர் சிட்டிசனுக்கு. சரிங்களா? அண்ட் தென் கான்ட்ராக்டர் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த 184C அண்ட் 184J இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரே இதுல கிளப் பண்ணிட்டாங்க. டேபிள் 6 அப்படின்ற ஒரு டேபிள் 6ல போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 184C அண்ட் 184J ரெண்டுத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் த்ரெஷோல்ட் லிமிட் ரிமைன்ஸ் த சேம். ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்க்கு 50,000 நமக்கு இப்போ இனிமே வந்து இது பண்ணணும். முன்னாடி மாதிரியே 30,000 பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் 50,000. ஸோ முன்னாடியே வந்து போன வருஷமே இது வந்து அப்ளிகபிள் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் ஐ எம் ரீஹைட்ரேட்டிங் திஸ் பாயிண்ட் ஹியர். அண்ட் தென் கமிஷன் 194H அது வந்து 393(1 டேபிள் 1ல 2% அண்ட் த்ரெஷோல்ட் வந்து கண்டினியூஸ் டு பி 20,000. அண்ட் இந்த பர்ச்சேஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சொன்னல 26QB அப்படின்ற ஃபார்ம் ஃபைல் பண்ணும் அப்படின்றது.
அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சலான் கம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ நம்ம யூஸ்வலா எப்படி ஃபைல் பண்ணுவோம், நம்ம வந்துட்டு மாசம் மாசம் டிடிஎஸ் பிடிப்போம், டிடிஎஸ் பிடிச்சி ஒரு சலான் பே பண்ணுவோம், அதுக்கப்புறம் குவார்டர்லி ரிட்டர்ன்ல தான் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று ஃபைல் பண்ணுவோம். அதாவது இந்த 24Q and 26Q would be called as a statement and 192, 190 இதெல்லாம் வந்து சலானா கன்சிடர் பண்ணும். ஸோ அதனால நம்ம குவார்டர்லி பேசிஸ்ல தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டே ஃபைல் பண்ணுவோம். பட் நான் மேல சொன்னல இந்த 4 செக்ஷன்ஸ், இந்த 4 செக்ஷன்ஸ் 194 ஐஏ, ஐபிஎன், எம் அண்ட் எஸ்க்கு சலான் கம் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. ஸோ அதுலயே வந்துட்டு சலானும் நீங்க அப்பயே டிஎஸும் பே பண்ணுவீங்க, அப்பயே நீங்க வந்து ரிட்டர்னும் ஃபைல் பண்ணுவீங்க. அண்ட் இதுக்கான டைம் லிமிட் வந்து என்ன இருக்கும்னா, இப்போ நீங்க 194 ஐஏக்கு வந்து இந்த மாசம் பண்றீங்க, ஏப்ரல் மாசம் பண்றீங்கன்னா ஏப்ரல் மாசம் முடிஞ்சதுல இருந்து 30 நாள், ஏப்ரல் மாசம் முடிஞ்சதுல 30 நாளுக்குள்ள நீங்க அந்த சலான் கம் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும்னு இருக்கும். ஸோ அதுவுமே நான் போர்ட்டல்ல காட்டுறேன். இப்போ அந்த 141 எப்படி மாறி இருக்குன்றத நான் காட்டுறேன். ஸோ அந்த பர்ச்சேஸ் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு அதே 1% தான். அண்ட் 50 lakhs தாண்டிச்சுன்னா அந்த ஓவரால் வேல்யூல நீங்க பிடிக்கணும். அண்ட் தென் நான் ரெசிடென்ட்க்கு 195, திஸ் இஸ் நவ் 393 சப்செக்ஷன் 2. அண்ட் இதுக்கு வந்து ஆஸ் பர் ட்ரீட்டி அண்ட் ஆக்ட்னு போட்டிருக்கேன். அதை பத்தி ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சத்யநாராயணன் இருக்காரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், டிரான்சிஷன் ரூல்ஸ் விச் ஆக்ட் அப்ளைஸ். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே சார், இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அண்ட் 2025 2 ஆக்ட் வந்துருச்சு, எதை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஒரு வேலிட் கொஸ்டின். ஸோ அதுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் டேட் வச்சிருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, அசஸ்மெண்ட் இயர் 2026-27, அதாவது இந்த டாக்ஸ் இயர் அப்படின்றத மாத்திட்டாங்க. அசஸ்மெண்ட் இயர்ன்றதே நான் வந்து இனிமேல் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்துட்டு ஐடி ஆக்ட் 2025 படி அசஸ்மெண்ட் இயர்ன்ற ஒரு வேர்டே இல்லை, டாக்ஸ் இயர். ப்ரீவியஸ் இயர், அசஸ்மெண்ட் இயர்ன்றது ரெண்டுமே டாக்ஸ் இயர். ஸோ டாக்ஸ் இயர் 2026-27, அதாவது இந்த ஏப்ரல் மாசம், இந்த ஏப்ரல் மாசத்துலேருந்து நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 தான் ரெஃபர் பண்ணணும். ஸோ நான் சொல்ற 393, 392 தான் நீங்க ரெஃபர் பண்ணணும். அண்ட் ஆனா இந்த 31 March 2026 வரைக்கும் இருக்குல்ல, அண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் அந்த ப்ரீவியஸ் இயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்க இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 தான் ரெஃபர் பண்ணணும். ஏன்னா இந்த ரிப்பீல்னு ஒரு ப்ரொவிஷன் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 இப்போ ரிப்பீல் ஆயிடுச்சு, நீங்க ஏப்ரல் மாசத்துல இருந்து 2025 தான் ஃபாலோ பண்ணணும். ஆனா 1961 அப்படியே அழிஞ்சு போயிடுச்சான்னு கேட்டா இல்ல, அதுவுமே நீங்க வந்துட்டு பழைய வருஷம் அந்தந்த வருஷத்துக்கான இருக்கிறதுக்கு நீங்க அந்தந்த வருஷம் தான் அந்த இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 தான் கைட் பண்ணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக நான் ஒரு சில ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்கேன். Professional fees credited in books on March 25, 2026. Payment made on April 10, 2026. So, TDS எப்போ பிடிக்கணும்? Payment or credit, whichever is earlier. So, இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா கிரெடிட் வந்து முன்னாடியே நடந்துச்சு அண்ட் மார்ச் 2026க்கு முன்னாடியே நடந்துச்சு அப்படின்றதால இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 தான் அப்ளை ஆகுது. அண்ட் செகண்ட் இதுவும் சிமிலர் தான், அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து முன்னாடி நடந்துச்சு, கிரெடிட் வந்து ஏப்ரல் மாசம் பண்ணிருக்காங்க. ஸோ கிரெடிட் ஆர் பேமெண்ட் whichever is earlier. பேமெண்ட் ஏர்லியரா நடந்துச்சு, அதனால இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா, பேமெண்ட் வந்து ஏப்ரல் 5 நடந்திருக்கு, இன்னும் கிரெடிட்டே பண்ணல. பேமெண்ட் வந்து ஏப்ரல் 5 நடந்திருக்குன்னா அப்ப வந்துட்டு டிடிஎஸ் அட்ராக்ட் ஆயிடுச்சு, ஏன்னா வந்துட்டு பேமெண்ட் நடந்துருச்சு. ஸோ அப்படின்றப்போ நம்ம வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 தான் போகணும். அந்த டைம்ல நம்ம இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 சலானியோ எதையோ பண்ண கூடாது. ஏன்னா நம்ம இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 அப்ளிகபிள் ஆயிடும். ஏன்னா வந்து அந்த டிரான்சிஷன் டேட்டை சொல்லியிருக்காங்க, 1 April 2026 இருந்து நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதால. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன், இப்போ எல்லாருக்குமே இருக்க டவுட், சரி ஓகே சார், இப்போ மார்ச் மாசம் நான் பே பண்ணோம் சார், அதை ஏப்ரல் தான் நான் பே பண்ண போறேன், அதுக்கு நான் எதை சார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 31 March 2026 வரைக்கும் இருக்க எல்லாத்துக்குமே 1961 தான். ஸோ அதனால இந்த மார்ச் மாசத்தோட 30th April நீங்க பே பண்ண போறீங்க, அப்ப நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 தான் ஃபாலோ பண்ணணும். அதே 194C அதே 194J தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுல எந்த டவுட்ஸும் வச்சுக்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட் திஸ் இஸ் டிடிஎஸ் கம்ப்ளைன்ஸ் கேலண்டர். அதாவது வந்து உங்களுக்கு யாருக்குமே தெரியும், டிடிஎஸ் நம்ம பிடிச்சோம்னா, இப்போ நம்ம டிடிஎஸ் பிடிச்சோம்னு சொல்றோம், அதை ரெமிட் பண்றதுக்கான டைம் லைன் என்ன சார் அப்படின்றதுதான். ஸோ நம்ம வந்து இந்த மாசம் ஒரு டிடிஎஸ் பிடிக்கிறோம்னா அடுத்த மாசம் 7th அந்த டிடிஎஸ் பேமெண்ட் பண்ணிடணும். எக்ஸப்ட் ஃபார் மார்ச், நான் இப்போ சொன்ன மாதிரி 30th April வரைக்கும் டைம் இருக்கு. சரிங்களா? அதே ரூல்ஸ் தான் இந்த போன வாட்டி இந்த முன்னாடி இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 இருந்தது தான், அதே தான் 2025 வருது. இது ரூல்ஸ்ல வந்து இதை ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க என்ன டைம் லைன் அப்படின்றது. அண்ட் குவார்டர்லி ரிட்டர்னுமே அதே தான், 31 July, 31 October, 31 January and 31 May ஃபார் த ஃபர்ஸ்ட் குவார்டர். ஆனா வந்து நம்ம சொன்ன மாதிரி ஃபார்ம்ஸ் மட்டும் மாத்திருக்காங்க. 24Qன்றது 138 நீங்க இனிமேல் ரெஃபர் பண்ணணும், அண்ட் 26Qன்றது 140 நீங்க இனிமேல் ரெஃபர் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் நான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க, நியூமரிக் கோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஓல்டு சீரிஸ் ரெஃபரன்சஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது வந்து 194C அதெல்லாம் தான் இங்க நான் வந்து சொல்ல வர்றது. அண்ட் வந்து இந்த டிடிஎஸ் சர்டிஃபிகேட் நம்ம ஃபார்ம் 16 பேசணும்ல, இந்த ஃபார்ம் 16 எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலி ஆஸ் பர் லா எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, Q4 ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்களே, 31st May ஃபைல் பண்றாங்களே, அன்னிலேருந்து 15 நாள் கூட உங்களுக்கு ஃபார்ம் 16 வந்துருக்கணும். அதுதான் வந்துட்டு ஆஸ் பர் ஆக்ட் சொல்றாங்க. இஃப் சப்போஸ் வரலன்னா அதுக்கான பெனால்டிஸும் போட்டிருக்காங்க. ஸோ 15th June இஸ் த டைம் லைன் ஃபார் இஷ்யூயிங் த டிடிஎஸ் சர்டிஃபிகேட் ஃபார் சேலரி, தட் இஸ் ஃபார்ம் 16. அண்ட் ஃபார்ம் 16A நான் சேலரி பீப்புளுக்கு சர்டிஃபிகேட் வந்து எவ்ரி குவார்டர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுலேருந்து 15 நாளுக்குள்ள கொடுக்கணும். அந்த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இப்பதான் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் ஃபைல்டு டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ நான் இப்போ வந்து ஒரு டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன், Q1க்கு நான் ஃபைல் பண்ணிட்டேன் 30th
31st ஜூலை ஃபைல் பண்ணிட்டேன். ஸோ 31st ஜூலை ஃபைல் பண்ணிட்டேன். பட் அதுல வந்துட்டு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆர் எல்ஸ் நான் தப்பா போட்டுட்டேன் அப்படின்னா அதை நான் எனக்கு கரெக்ஷன் பண்றதுக்கு இந்த டைம் லைன் இருக்கா சார் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 years starting from the end of tax year in which the TDS statement is required to be filed. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 31st ஜூலை நீங்க ஃபைல் பண்ணிருக்கோம் கரெக்டா, Q1க்கு ஃபைல் பண்றீங்க, அதை நீங்க ரிவைஸ் பண்றீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் டாக்ஸ் இயர் எப்போ, மார்ச் 2027. ஸோ மார்ச் 2027ல இருந்து 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு இந்த Q1 ரிட்டர்னை கரெக்ஷன் பண்றதுக்கு. ஸோ முன்னாடி இருந்த டைம் லைன் வேற, இப்போ வந்து 2 இயர்ஸா மாத்திருக்காங்க. ஸோ இதை நீங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டைம் பார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்னை வந்து கரெக்டே பண்ண முடியாது அண்ட் அப்ளிகபிள் பெனால்டிஸும் அப்ளை ஆகும். அண்ட் ஃபைனலி நான் சொன்ன மாதிரி இந்த டெமோ நான் உங்களுக்கு இப்போ டெமோ காட்ட போறேன். ஜஸ்ட் அதோட ஜிஸ்டா மட்டும் நான் காட்டிருக்கேன். ஸோ இபே டாக்ஸ்ல தான் போய் நம்ம கட்டுவோம். நம்ம டேன் லாகின் போயிட்டு நான் எப்படின்லாம் காட்டுறேன். ஸோ எதுவும் பேனிக் ஆக வேணாம். ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 காட்டும், இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 காட்டும். ஏன்னா இப்போ நம்ம டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருந்தால் 2 ஆக்டும் காட்டும். ஸோ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 அப்ளிகபிள் ஆனா அதை சூஸ் பண்ணோம், 2025 அப்ளிகபிள் ஆனா அதை சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன அப்ளிகபிள் செக்ஷன் அப்படின்றத போட்டு பண்ணணும். பட் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச். ஸோ இப்போ முன்னாடி எப்படி இருந்தது, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961ல இண்டிவிஜுவல் செக்ஷன்ஸா இருந்தது. ஸோ இப்போ நான் சேலரிக்கு பிடிக்கிறேன்னா 192 சூஸ் பண்ணுவேன், 192ல 100 ரூபாய் டாக்ஸ்னு போடுவேன், போட்டு சலான் பே பண்ணுவேன். இப்போ எல்லாமே 392 ஆர் 393 வந்து எல்லாமே கிளாசிஃபை பண்ணிட்டாங்க, ஒரே செக்ஷன்ல எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. அப்படின்றப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சலான்ல நீங்க வந்துட்டு 20 டிஃபரெண்ட் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் 20 டிஃபரெண்ட் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, 393 நான் சூஸ் பண்றேன், இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 393 சூஸ் பண்றேன். அதுல வந்து எனக்கு என்ன நேச்சர் ஆஃப் சர்வீஸ்ன்னு கேட்கும்ல, லைக் கான்ட்ராக்டரா இல்ல வந்து ப்ரொஃபஷனல் ஃபீஸா அப்படின்றப்போ ஏன் நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ணோம், அப்பதான் நம்ம அப்ளிகபிள் ரேட்ல பிடிச்சிருக்கோமா அப்படின்றத கவர்மெண்ட் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதை சர்டிஃபை பண்ணும். ஸோ அதை நம்ம சூஸ் பண்றப்போ இந்த மாதிரி நம்ம 20 டிஃபரெண்ட் செட்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம், லைக் கான்ட்ராக்டர் அண்ட் ப்ரொஃபஷனல். ஸோ கான்ட்ராக்டர் சூஸ் பண்ணோம்னா அதுக்கு 100 ரூபாய் போட்டு அண்ட் தென் ஆட் சலான் போட்டு அதே இதுல ஒரே சலான்ல 20 டிஃபரெண்ட் பேமெண்ட் பண்ணலாம். அதை நான் இப்போ வந்து உங்களுக்கு லைவா டெமோ காட்டுறப்போ உங்களுக்கு ரொம்ப பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஓகே, நம்ம டெமோ காட்டுறதுக்கு போயிடலாமா? ஸோ கைண்ட்லி பேர் வித் மீ ஃபார் 1 minute. ஐ ஷல் லாகின் டு தி போர்ட்டல். நான் அது வரைக்கும் மட்டும் ஸ்கிரீன் ஷேரிங் ஆஃப் பண்றேன். I think so far it's going good, Anuj. So just to give a context, what Anuj is going to present now, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சும்மா ஒரு பிபிடில மட்டும் போட்டு அதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட்ஸ் காட்டுறதை விட ஐடியா இஸ் ஆக்சுவலி இப்போ வந்து லைவா நம்ம வந்து போர்ட்டல்ல லாகின் பண்ணி அதுல எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு லைவ் டெமோ கொடுக்கறதுக்காக தான் வந்து he is now switching over to income tax portal. ஸோ மீன்வேல் யாருக்காவது ஏதாவது இது ரிலேட்டடான சில டவுட்ஸ் இருக்கு அது மாதிரி ஏதாவதுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் த மெசேஜ் இன் தி சாட் பாக்ஸ், பிகாஸ் ப்ராக்டிகலி வி மே நாட் ஹேவ் த டைம் ஃபார் Q&A வந்து நம்ம வந்து ஓப்பன் மைக் செஷனா பண்றதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் ட்ராப் இட் இன் தி சாட் பாக்ஸ் அண்ட் வில் பி ஹாப்பி டு ஆன்சர் தட். அண்ட் Anuj, as a small token of appreciation, I think I'm very proud of you because Anuj is in fact our final year article. So if I have probably given this at the time of introduction, நிறைய பேர் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்திருப்பீங்க ஒரு ஆர்டிகல் பிரசன்ட் பண்ண போறாருன்னு. But the fact is that I don't think it is making any differentiation. Rather than looking at him as article, I will say he is an upcoming chartered accountant. Okay, so he's an aspiring chartered accountant. அதனால as an organization we want to give opportunity for those who deserve, irrespective of their age, experience, etc. And I'm sure Anuj, you are doing a very good job. Go ahead, Anuj. You can share the screen. Yeah, thank you, ma'am. ஸோ இதுதான் நம்மளோட டேன் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி நீங்க இதை ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கு பாருங்க, டாக்ஸ் டிடக்டர் அண்ட் கலெக்டர் அண்ட் இங்கே என்னோட டேன் நம்பர் இருக்கு. ஸோ இந்த டேன் நம்பர்ல போயிட்டு நம்ம எப்பயுமே டிடிஎஸ் பேமெண்ட் எப்போ பண்ணுவோம், இபே டாக்ஸ் சூஸ் பண்றேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டிரான்சிஷன் ஃபேஸ் அப்படின்றது இருக்கிறதால இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 இருக்கு, 1961 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சதை நம்ம பார்த்துடலாம். இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் நியூ பேமெண்ட் இங்க போய் அசஸ்மெண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா 2026-27 தான் இருக்கு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னல அசஸ்மெண்ட் இயர் 2026-27, அதாவது 31st March 2026 வரைக்கும் தான் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961ல எனக்கு வந்து நான் ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா 2026-27 மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ நான் 2026-27 கொடுக்குறேன், கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் பண்ணிட்டு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 194 சூஸ் பண்றேன், டிவிடெண்டோட சூஸ் பண்றேன். கண்டினியூ கொடுத்துட்டு
நான் இங்க போய் டாக்ஸை போட்டு சேவ் பண்ணிடுவேன். அவ்வளவுதான். சேவ் பண்ணிட்டு அடுத்தது வந்து பேமெண்ட் இது போயிடும். ஸோ இங்க போயிட்டு நான் வந்து அதர் தேன் கம்பெனி டிடெக்டியா இல்ல கம்பெனி டிடெக்டியா, அதாவது என்னன்னா நான் வந்துட்டு இப்ப செல்லர் இருக்காங்கல்ல, அந்த செல்லர் அந்த அதர் பார்ட்டி வந்துட்டு கம்பெனியா இல்ல நான் கம்பெனியா அப்படின்றத நான் ஸ்டேட் பண்ணுவேன். ஸ்டேட் பண்ணிட்டு டாக்ஸை போட்டு நான் சேவ் பண்ணிடுவேன். ஸோ இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ராசஸ் தான், இவ்வளவு வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ இப்போ புதுசா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 கொடுத்துருக்கேன். இங்கே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், டிடிஎஸ் ஆர் டிசிஎஸ் பேமெண்ட்ஸ் ஃபார் டாக்ஸ் இயர் 2026-27 அண்ட் ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டாக்ஸ் இயர் தான் இங்க ஸ்டேட் பண்றாங்க. ஏன்னா நான் சொன்னேன்ல, அசஸ்மெண்ட் இயர்ன்றதே இப்போ ஒரு டேர்மே இல்லை, எல்லாமே டாக்ஸ் இயரா மாறிடுச்சு. ஸோ 2026-27 அதாவது ஏப்ரல் 2026ல இருந்து எல்லாமே நீங்க இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 தான் ஃபாலோ பண்ணுன்றாங்க. ஸோ இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். போயிட்டு நியூ பேமெண்ட், அதே ப்ரொசீஜர்ஸ் தான். டாக்ஸ் இயர் 2026-27 பே டிடிஎஸ் கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா இது ரொம்பவே இப்ப நம்ம அங்க 1961 ஆக்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மேண்டேட்டரி ஃபீல்டாவே காட்டல. லைக் இந்த ஸ்டார் போட்டிருக்குல்ல, அப்படின்னா இது வந்து நீங்க கண்டிப்பா ஃபில் பண்ணியே ஆகணும், ஃபில் பண்ணாதான் அடுத்த இதுக்கே மூவ் ஆகுன்றது மென்ஷன் பண்ணுது. ஸோ 1961ல பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு மேஜர் பார்ட்டா இங்க கன்சிடர் ஆகல, ஆனா இங்க கன்சிடர் ஆகுது. அதை நீங்களே கொஞ்சம் ஏன்னு யோசிக்கலாம். ஏன்னா அதர் தேன் கம்பெனி டெப்டி அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்து கம்பெனிக்கு பண்ணல ஒரு இண்டிவிஜுவலுக்கு பண்றீங்க அப்படின்னு மென்ஷன் பண்றீங்க, கம்பெனிக்கு பண்றீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு பண்றீங்கன்னு மென்ஷன் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டா வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025ல இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து கம்பெனி டெப்டே போடுறேன், சாரி அதர் தேன் கம்பெனி டெப்டே போடுறேன். போட்டுட்டு ரெசிடென்டா நான் ரெசிடென்டா, ஏன்னா நான் ரெசிடென்டா இருந்தா நான் அந்த 393 சப்செக்ஷன் 2 போகணும், ரெசிடென்டா இருந்தா 393 சப்செக்ஷன் 1 வரும், 3 வரும். அதனால ஸோ இப்போ ரெசிடென்ட் டெப்டி கொடுக்குறேன், கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்த உடனே நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல 20 செட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நீங்க ஒரே சலான சூஸ் பண்ணலாம். நீங்க அங்க பாத்தீங்கன்னா 194C நான் எடுத்த உடனே எனக்கு வெறும் டாக்ஸ் காலம்க்கு டைரக்டா போயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இங்க கீழே வந்து இன்ட்ரெஸ்ட் லேட் ஃபீலா எவ்வளோன்னு காட்டுது, ஆனா இங்க ஒரு டிஸ்கிரிப்ஷன் கேக்குது. ஏன்னா நான் 393ல நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் வந்து இங்க சூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன நியூமரிக் கோடும் உங்களுக்கு இருக்கும். 1001, 1002, 1004 அப்படின்னு இருக்கு பாருங்க. கமிஷன் ஆர் புரோக்கரேஜ் இன்சூரன்ஸ் 393(1), டேபிள் நம்பர் சீரியல் நம்பர் 1, அதுல 1 அது வந்து 1005 கொடுத்துருக்காங்க. சோ இதுவுமே டேபிள் நம்பர் 1 தான், கமிஷனர் புரோக்கரேஜ் அதர்ஸ். ஆனா அதுக்கு ஒரு யூனிக் கோட் 1006 கொடுத்துருக்காங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ரெண்ட் ஆன் மெஷினரி சூஸ் பண்றேன். இங்க நான் போய் டாக்ஸ் போடுறேன். டாக்ஸ் போட்டு நான் இங்க போய் ஆட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்துருச்சு. சோ இப்போ நான் அடுத்து நான் வந்து உங்களுக்கு சும்மா அந்த 20 சொன்னல டைம் லிமிட், அந்த 20 செக் பண்ண போறேன். செகண்ட் இது நான் மறுபடியும் ஒரு 200 போடுறேன் ஆட். இது நீங்க ஆக்சுவலி கரெக்டான இதை பார்த்து கொடுக்கணும். நான் ஒரு டெமோன்றதால நான் வந்துட்டு செக்ஷன்ஸை சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்க பாக்குறப்போ தெளிவா இங்க வந்து கோட் இருக்கும் அண்ட் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனை படிச்சு பார்த்து நீங்க அந்த கோடை கொடுத்துட்டு நீங்க டாக்ஸ் அண்ட் சர்சார்ஜ் எவ்வளோ, எஜுகேஷன் செஸ் எவ்வளோ, அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ எவ்வளோ 4 ஆட் பண்ணிட்டோமா, கொஞ்சம் ஃபாஸ்டா நான் பண்றேன். சாரி கொஞ்சம் டிலே ஆகுது, கைண்ட்லி பேர் வித் மீ. இதை நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலா காட்டலாம் அப்படின்றதா என்னோட இன்டென்ஷன். 16 ஸோ இப்போ நான் 20th டிரான்சாக்ஷன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா 20 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்துச்சு. ஸோ சரி ஓகே, நான் இன்னொரு ஆட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பாத்தீங்களா இங்க ஆட்ன்றதே காட்டல, ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் கேப்பே 20 தான். ஸோ அதனால நம்ம 20க்கு மேல நம்மளோட கேப்பை வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ 20 டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். பட் முன்னாடி இப்படி இருக்காதுல்ல, முன்னாடி ஒன்னே ஒன்று தான் இருக்கும். பட் இப்போ இங்க வந்து 20 டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன் கொடுக்கலாம். இப்போ நீங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க அப்படியே வந்துடும். இது எல்லாமே சேர்த்து எனக்கு மொத்தமா 669 rupees வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கண்டினியூ கொடுத்து பேமெண்ட் வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ஒன்லி சேஞ்ச். அண்ட் இது வந்து ஒரு
நல்ல ஒரு இதுவுமே நீங்க வந்து ஒரு சலானா போட்டுட்டு இருக்க வேணாம் 194J 194I அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஒரே சலான்ல டிஃபரெண்ட் செட் ஆஃப் டிரான்சாக்ஷன் போட்டுடலாம். பட் மேக் ஷியோர், ஏன்னா நம்ம மேல ஒரு கொஸ்டின் கேடுது, கம்பெனி டிடக்டியா நான் கம்பெனி டிடக்டியா, ரெசிடென்டா நான் ரெசிடென்டானு. ஸோ அந்த ஒரு சிமிலர் டிரான்சாக்ஷன், ரெசிடென்ட் இருக்காங்க அதர் தேன் கம்பெனி டிடக்டி, அதுல 20 யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் ரெசிடென்ட் கம்பெனி டிடக்டி அதுல 20. ஸோ அந்த மாதிரி வேரியஸ் காம்பினேஷன்ஸ்ல நீங்க பண்ணணும். ஸோ அதுல வந்து அப்படிதான் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துலயுமே நீங்க போயிட்டு இப்படி 20 அப்படி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ நான் வெளில போயிடுறேன். இப்போ நான் அடுத்து உங்களுக்கு காட்ட போறது வந்து ஐ ஜஸ்ட் அகைன் ஸ்டாப் ஷேரிங். ஸோ நான் வந்துட்டு இப்போ டான் போர்ட்டல் இல்லாம டாக்ஸ் போர்ட்டல்லே போயிட்டு, அதாவது பேனை யூஸ் பண்ணியே நம்ம வந்துட்டு ஒரு 4 செக்ஷன் பார்த்தோம்ல, ஐஏ ஐபி அதுக்கப்புறம் வந்துட்டு எம் அண்ட் எஸ்ன்னு. ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு பாக்குறேன். ஸோ நான் இப்போ காட்டுறது மூலமா எங்க ஃபர்மோட லாகின்ல காட்டுறதால ஐபி அண்ட் எஸ் அண்ட் எம் வுட் நாட் பி அப்ளிகபிள், பிகாஸ் அது வந்துட்டு இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப்க்கு மட்டும் தான் வரும். ஸோ அதனால ஒரு இண்டிவிஜுவல் லாகின், இப்போ நீங்களே உங்களோட இண்டிவிஜுவலா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேன் போர்ட்டல போய் பாத்தீங்கன்னா நான் காட்டுற இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம்ஸ் இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 26 QC QD அண்ட் QE இப்போ எல்லாமே ஃபார்ம் 141 இருக்கும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் போர்ட்டல்ல வந்து எங்களோட இதுல லாகின் பண்ணி அந்த 194IA ஃபார்ம் 141 எப்படி இருக்குன்றது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட இன்கம் டேக்ஸ் லாகின். இங்க பாத்தீங்கன்னா பேன் இருக்கு. ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களோட ஃபர்ம் லாகின். ஸோ அதனால ஃபர்ம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் லாகின் போனீங்கன்னா நான் சொல்ற அந்த அதர் 3 ஃபார்ம்ஸும் இருக்கும். ஸோ இங்கேயுமே வந்துட்டு நான் சலான் கம் ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்ல. ஸோ சலான் நான் பே பண்ற இடம் எங்க இபே டாக்ஸ். ஸோ இபே டாக்ஸ் சூஸ் பண்றேன். இங்கேயுமே 2 கார்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சும்மா பார்க்கலாமா 1961 என்ன இருக்குன்னு. 1961 போனீங்கன்னா நீங்க பே, நான் மறுபடியும் நியூ பேமெண்ட் கொடுக்குறேன். நான் சொன்னது இருக்கு பாத்தீங்களா 26 QB TDS ஆன் சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இதுவே நீங்க ஒரு இண்டிவிஜுவல் லாகின்ல போனீங்கன்னா இங்க பக்கத்திலே 26 QC இருக்கும், QD இருக்கும் அண்ட் QE இருக்கும். நாங்க இண்டிவிஜுவல் இல்ல ஃபர்ம் அப்படின்றதால 26 QB மட்டும் இருக்கு. ஸோ இந்த ஃபார்மை வந்து நான் உள்ள போறேன். உள்ள போயிட்டு எனக்கு இதெல்லாம் காட்டுது, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த செல்லர், ரெசிடென்டா நான் ரெசிடென்டா எல்லாமே காட்டுது. அண்ட் இது எப்படி இருக்கும்னா, இதோட காம்பினேஷன் எப்படி இருக்கும்னா, எனக்கு வந்து 2 பையர்ஸ் இருக்காங்க. அதாவது ஒரு வீடு வாங்குறாங்க, அது 50 lakhs தாண்டுது அப்படின்னா டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆயிடும். ஸோ 2 பையர் இருக்காங்க, 2 செல்லர் இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 4 ஃபார்ம் ஃபைல் பண்ணும். அதாவது ஒரு பையர் ஒரு செல்லருக்கு ஒரு ஃபார்ம். ஸோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நியூ ஃபார்ம் 141ல என்ன சார் மாறி இருக்கு அப்படின்னா அதை பார்க்கலாம் வாங்க. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025 சூஸ் பண்ணிட்டு நியூ பேமெண்ட். இங்க பாத்தீங்கன்னா சொன்னல ஃபார்ம் 141 சலான் கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிடக்ஷன் ஆஃப் டாக்ஸ் அண்டர் 393(1). ஏன் 393(1)னா அந்த 393 சப்செக்ஷன் 1 தான் பேமெண்ட்ஸ் மேட் டு ரெசிடென்ட் இருக்கு. அது நீங்க பாத்தீங்கன்னா டேபிள் நம்பர் 21. இந்த 21ன்றது 194IB அந்த ரெண்டோட செக்ஷனை கைட் பண்றது. 31ன்றது தான் நம்ம பார்க்க போறது இப்போ இந்த 26 QB-யோடது, அதாவது வந்து பர்ச்சேஸ் ஆஃப் இமூவல் ப்ராப்பர்ட்டி. அண்ட் 6, 2 and 8 இது வந்து லைக்வைஸ் 194M&S அது இப்போ மாறி இருக்கு. ஸோ இப்போ நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். இங்கேயுமே வந்து நம்ம வந்து டான் லாகின்ல பார்த்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேக்குது, கார்பரேட் டிடக்டியா நான் கார்பரேட் டிடக்டியா அப்படின்னு கேக்குது. நான் நான் கார்பரேட் டிடக்டி கொடுக்குறேன். இல்ல இந்த வாட்டி கார்பரேட் டிடக்டி கொடுப்போம், அங்க நான் கார்பரேட் கொடுத்துரும். ஸோ கார்பரேட் டிடக்டி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கேயும் வந்து கேக்குது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த டிடக்டி. இது ஏன் கேக்குது, நான் என்ன சொன்னா 141 வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ரெசிடென்ட் செல்லர். அதாவது வந்து நான் வந்து ஒரு ரெசிடென்ட் இந்தியால இருக்கேன், இன்னொரு இந்தியால இருக்க ஒருத்தவங்களுக்கு பண்ணாதான் இந்த வந்து நான் இந்த 141 ஃபார்ம் ஃபைல் பண்ணும். இப்போ நான் வந்து கொடுக்குறேன், நான் ரெசிடென்ட் கொடுத்தா என்ன காட்டு பாருங்க, Form 141 will not be applicable. Correct form for you is Form 144. Form 144 is nothing but 195 TDS. அதாவது 393 subsection 2ல புடிக்கிறத Form 27EQ னு ஒன்னு ஃபைல் பண்ணுவோம். 27Q ஃபைல் பண்ணுவோம். 27Q ஃபைல் பண்றப்போ அது வந்து நான் ரெசிடென்ட்டோடது. அதுதான் வந்து இப்போ Form 144 னு மாத்திருக்காங்க. இத பத்தி சத்யா வந்துட்டு உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட் பண்ணுவாரு. சோ ரெசிடென்ட் நான் சூஸ் பண்றேன், ஏன்னா அதுக்கு தான் Form 141 வரும். சோ இங்க பாத்தீங்கன்னா டாக்ஸ் இயர் ஆஃப் டிரான்சாக்ஷன் கேக்குது, மந்த் ஆஃப் டிடக்ஷன் கேக்குது. ஏன் இந்த மந்த் ஆஃப் டிடக்ஷன் கேக்குது, 26 QBக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மந்த்ல எந்த மந்த்ல டிடக்ட் பண்ணணும் அந்த மந்தோட கடைசி மாசத்துல இருந்து 30 நாளுக்குள்ள ஃபைல் பண்ணும். சோ இப்போ நான் மந்த் ஆஃப் டிடக்ஷன்ல 2026ல ஏப்ரல் கொடுக்குறேன். நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல எனக்கு ஸ்கெடியூல் பி மட்டும் தான் காட்டுது, ஏன்னா நான் ஃபர்ம் இல்ல, நான் ஃபர்ம். சோ அதனால ஸ்கெடியூல் பி மட்டும் தான் காட்டுது. இதுவே நான் வந்து ஒரு இண்டிவிஜுவலா இருந்தேன்னா எனக்கு ஸ்கெடியூல் ஏ பி சி டி காட்டும். ஏன் அப்படி காட்டும்னா ஸ்கெடியூல் ஏ சி அண்ட் டி வந்து இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப்க்கு மட்டும் தான் இருக்கு, 194M S IB. சோ நான் வந்து ஃபர்ம்ன்றதால எனக்கு ஐஏ மட்டும் தான் காட்டுது. நான் ஸ்கெடியூல் பி கொடுக்குறேன், கொடுத்ததுக்கு அப்புறம் கண்டினியூ கொடுக்குறேன். இதுலயும் கேக்குது செலக்ட் அப்ராப்ரியேட் டிடக்டி டைப், கார்பரேட் டிடக்டியா நான் கார்பரேட் டிடக்டியா அப்படின்னு கேக்குது. நான் வந்துட்டு கார்பரேட் டிடக்டி கொடுக்குறேன். இதெல்லாம் ஏன் கேக்குது அப்படின்றத நான் அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு அப்படியே அடுத்த இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ நான் என்ன சொல்லியிருந்தேன், 26 QBன்றது 4 வாட்டி நான் ஃபைல் பண்ணோம், ப்ரொவைடட் 2 செல்லர் 2 பையர் இருக்காங்க அப்படின்னா.
இதுவே வந்துட்டு 141ல என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 141ல நான் வந்துட்டு இப்ப முதல்ல என்ன கொடுத்தேன், நான் கம்பெனி டிடக்டின்னு கொடுத்தேன், இல்ல கம்பெனி டிடக்டின்னு கொடுத்தேன். ஸோ கம்பெனி டிடக்டின்னு கொடுக்குறப்போ எனக்கு நான் வந்து இந்த கம்பெனி டிடக்டிலேயே 2 செல்லர் இருக்காங்க, அவங்க 2 பேருமே கம்பெனி டிடக்டி தான். அப்படின்றப்போ நான் இங்க மல்டிபிள் செல்லர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஆனா பையர் வந்து 2 பேரா இருந்தா 2 ஃபார்ம் 141 ஃபைல் பண்ணியே ஆகணும். ஆனா செல்லர் 2 பேரா இருந்தா 2 ஃபார்ம் 141 ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல என்ன ஆகும், 2 பையர் இருக்காங்க, ஒரு செல்லர் இருக்காங்க அப்படின்றப்போ, சாரி 2 பையர் இருக்காங்க, 2 செல்லர் இருக்காங்க அப்படின்றப்போ 2 ஃபார்ம் 141s must be filed. Each buyer should file. அவங்களோட ப்ரொபோர்ஷனேட் ஷேருக்கு அவங்க ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணும். பட் 2 செல்லருமே அவங்க வந்து கார்பரேட்டா தான் இருக்காங்க அப்படின்னா 2 கம்பெனி அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, ஆர் 2 நான் கார்பரேட் 2 இண்டிவிஜுவல்ஸ் அவங்கள்ட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா அவங்களும் வந்து ஷேரோட விற்கிறாங்க, அந்த செல்லர்ஸா இருக்காங்க அப்படின்னா இந்த 141லயே கீழே வந்து நான் கொடுக்க முடியும். ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பில்டிங்னு கொடுக்குறேன், இந்த டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் கொடுக்கணும், டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ கொடுக்கணும், சேல் கான்சலேஷன் கொடுக்கணும். இதுல வந்துட்டு அந்த 50C இதெல்லாம் வரும், அது எங்களோட சப்சிக்வெண்ட் செஷன்ஸ்ல நாங்க கவர் பண்றோம். ஸோ அதாவது என்னன்னா ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்துட்டு மோர் தென் கன்சிடரேஷனா இருந்ததுன்னா சில கேசஸ்ல ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் கன்சிடரேஷனா இருக்கலாம்னு வரும். ஸோ அதை பத்தி நான் ரொம்ப டுவெல்லிங் பண்ணலைங்க. ஸோ இஸ் பேமெண்ட் பீங் மேட் இன் லம்ப் சம் ஆர் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது ஒரே பேமெண்டா பண்றீங்களா இல்ல இன்ஸ்டால்மெண்டா பண்றீங்களா, இன்ஸ்டால்மெண்டா பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டா இல்ல சப்சிக்வெண்ட் இன்ஸ்டால்மெண்டா. இஃப் சப்போஸ் சப்சிக்வெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்னா ப்ரீவியஸ் இன்ஸ்டால்மெண்டோட அது ஃபைல் பண்ணதுக்கான அக்னாலஜ் நம்பர் கேக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க சப்சிக்வெண்ட் இன்ஸ்டால்மெண்ட் போடுறீங்க, ப்ரீவியஸ் இன்ஸ்டால்மெண்ட் ஃபைலே பண்ணலன்னா ஸோ அதனால தான் இந்த செக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இன் கேஸ் ஆஃப் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு கன்சிடரேஷன் இது வரைக்கும் பே பண்ணிருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி டீடைல்ஸ் ஆஃப் ஆல் பையர்ஸ் இதுல போயிட்டு நீங்க ஆட் பண்ணலாம். இதுல வந்து அடுத்த பையர் எனக்கு வந்து நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். இப்போ நான் அடுத்த பையர் இருக்காங்கன்னா அந்த ஆட் டீடைல்ஸ் கொடுத்து பண்ணலாம். அண்ட் டீடைல்ஸ் ஆஃப் ஆல் செல்லர்ஸ்க்கு வந்துட்டு இந்த பேன் போட்டு நேம் அண்ட் அவங்களோட பெர்சன்டேஜ், அதாவது 50% ஷேர்ல ஒரு செல்லரும் எடுத்துக்கிறாங்களா இல்லையான்றத போடலாம். அண்ட் மல்டிபிள் செல்லர்ஸ் போடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 4 ஃபார்ம் ஃபைல் பண்ணாம இந்த இடத்துல 3 ஃபார்ம் தான் இருக்கும். 2 பையர் 2 செல்லர் அப்படின்றப்போ 2 செல்லருமே ஒரே கேட்டகரியே வராங்க, அதாவது நான் கார்பரேட் ஆர் கார்பரேட் அப்படின்னு வராங்கன்றப்போ ஒரே ஃபார்ம் 141 ஃபார் ஈச் பையர் அப்படின்னா 2 வந்துடும். ஸோ அப்படி நம்ம ஃபைல் பண்ணலாம். ஸோ இதுதான் இங்க வந்துட்டு நம்ம எவ்வளவு டிடிஎஸ்ன்னு போட்டுருவோம். இதை போட்டதுக்கு அப்புறம் கண்டினியூ கொடுத்துரும், கண்டினியூ கொடுத்தோடனே பேமெண்ட் இது வந்துடும், அவ்வளவுதான். ஸோ இப்போ இதுல வந்துட்டு ப்ராப்பர்ட்டியோட இது போட்டுருமா. ஸோ அடுத்து வந்து நம்மளோட செல்லரோட டீடைல்ஸ் போடுவோம், எந்த ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதெல்லாம் போட்டு டிடிஎஸ் போட்டு கடைசியில பேமெண்ட் பண்றோம். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ், இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். இந்த ஃபார்ம் 141ன்றது உங்களுக்கு தெரியணும், ஏன்னா முன்னாடி வந்துட்டு வேற ஃபார்ம்ஸ் இருந்தது, இப்போ வந்து 141 அப்படின்னு மாத்திருக்காங்க அப்படின்றது தெரியணும். ஸோ ஐ ஹோப் கொஞ்சமாவது ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 என்ன இருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இனிமே உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் திஸ் செஷன். ஸோ ஐ ஹோப் ஐ கேவ் யூ தட் கம்ஃபர்ட். ஸோ ஃபாலோயிங் மீ சத்யா வந்துட்டு உங்களுக்கு மேம் சொன்ன மாதிரி 195, அதாவது வந்து அந்த நான் ரெசிடென்ட்டோட பேமெண்ட்ஸ் அண்ட் ஃபாரின் ரெமிட்டன்ஸ் பண்றப்போ என்னென்னலாம் கேட்கறாங்க, ஃபாரின் ரெமிட்டன்ஸ் பண்றப்போ பேங்க்ஸ் வந்து ஒரு சிஏ சர்டிஃபிகேட்லாம் கேட்கறாங்க அப்படின்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத எங்ககிட்டயே இருக்க சிஏ சத்யநாராயணன் வில் டேக் யூ ஃபார்வர்ட். So yeah, thank you everyone for attending the session. Yeah. Thank you, Anuj. That was so good. To be honest, ரொம்ப கிளாரிட்டியோட வந்து you have explained everything in very very simple, easy, understandable layman terms and with the portal live demonstration. So we have next Satya with us, who will be taking us through relating to Form 15 CACB. So on the term தான் நமக்கு வந்து familiar ஆன term. Again, if I have to go back, எதுக்காக இந்த 2 டாபிக் நாங்க ஸ்பெசிஃபிக்கா செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டினியூஸா ஒரு ஆன்கோயிங் பேசிஸ்ல நமக்கு வந்துட்டு இன்கம் டாக்ஸ்ல வாட் இஸ் ரிலவெண்ட் on a monthly basis or on a regular basis அப்படின்னு பாத்தீங்கன்னா it is Form 15 CACB as well as this TDS, because நீங்க இப்போ starting from this 1st April நீங்க வந்து Form 15 CACB நீங்க ஃபைல் பண்ண முடியாது. For all these foreign transactions you have to get into Form 145 and 146 instead of 15 CACB. So அதோடைய டீடைல்ஸ் என்ன அப்படின்றது தான் வந்து now Satya is going to explain us. Over to you, Satya. And meanwhile, I just request all of you to, confirm your இது அந்த ஒரு poll மட்டும் நாங்க போட்டிருக்கோம், because the matter is so deep, it is practically impossible for us to cover it within this 1 hour. In fact, அந்த 1 hourல first ஒரு 5 minutes நாங்க நிறைய பேர் participants join பண்றதுக்கே வெயிட் பண்ற மாதிரியும் இருந்தது. So அதனால we are likely to extend this session up to 6:45. If all of you are okay, just give it in the poll that you are fine with it. Okay, so over to you, Satya. Maximum another 10-15 minutes. 6:45 is the outer time. So 6:40 we will try to wind up. If not, maximum 6:45. Over to you, Satya. Yeah, ma'am. Good evening, all. So, இப்போ மேம் சொன்ன மாதிரி அனுஜ் சொன்ன மாதிரி நம்ம பார்க்க போற ஃபார்ம் வந்து ஃபார்ம் 145 and 146 of New Income Tax Act 2025. ஓகே,
இது என்ன ஃபார்ம் புதுசா இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் நத்திங் பட் ஒரு ஃபண்ட்ஸை இந்தியால இருந்து வெளியில எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறப்போ பேங்கர்ஸ் காமனா யூஸ் பண்ண டெர்மினாலஜி 15CA அண்ட் 15CB கொடுத்தீங்களா அப்படின்னு 1961 இருக்கிறது தான் ஃபார்ம் 145 அண்ட் ஃபார்ம் 146 இப்ப மாத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ லெட்ஸ் சி மை அஜெண்டா இஸ், இப்போ ஒரு ஃபாரினுக்கு ஒரு பேமெண்ட் நீங்க பண்ண போறீங்கன்னா நீங்க அதுல என்னென்னலாம் பார்க்கணும் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றத உங்களுக்கு இன்னைக்கு சொல்றது தான் என்னோட அஜெண்டா, ஒரு டிஸ்கஷன் மாதிரி. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ ஃபார்ம் 145 அண்ட் 146 15CA 15CBன்னு சொல்றீங்க. நான் ஃபாரினுக்கு ஃபண்ட்ஸ் எடுத்துட்டு போய் கொடுக்கறத எதுக்கு நான் வந்து எதுனா ஒரு ஃபார்ம்ல கொடுக்கணும், என் ஃபண்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இஸ், நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல ஜிபே வந்ததுக்கு அப்புறம் என்னால டிரான்சாக்ஷன்ஸை ட்ரேஸே பண்ண முடியலையே, எங்க ஃபண்ட்ஸ் போகுதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதவங்களும் இருக்க மாட்டோம். அப்போ ஒரு கவர்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வித் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் எந்த ஃபண்ட் எங்க போகுது, இது லீகல் பர்பஸ்க்கு தான் போகுதா அப்படின்றது ஒரு கவர்மெண்ட்க்கு தெரியணும். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வை கேபிட்டல் ஃபிளைட் கண்ட்ரோல். அதாவது இந்தியால இருந்து போற ஃபண்ட்ஸ் எதுக்கு போகுதுன்னு தெரியணும், அது லெஜிட்டிமேட் பர்பஸ்க்கு போகுதான்னு தெரியணும். இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரைமரி பெர்ஸ்பெக்டிவ். Second purpose for why 15CA 15CB or form 145 146 is there na, TDS on any sum which is chargeable to tax in India. அதாவது இப்ப நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணிடுறோம், அந்த பேமெண்ட் வந்து இந்தியால டாக்ஸபிள். ஸோ அந்த பர்சன் வந்து இந்தியன் கவர்மெண்ட்க்கு டாக்ஸ் பண்ணணும். ஹவு வில் த கவர்மெண்ட் நோ வி ஆர் நாட் சேயிங் எனிவேர் தட் திஸ் இன்கம் இஸ் டாக்ஸபிள் அப்படின்றதுக்காக நம்ம இன்கம் டாக்ஸபிள் இன் இந்தியால டிடிஎஸ் பிடிச்சு கட்டிடணும்னா கவர்மெண்ட் வில் ஹாவ் அ ட்ராக். அண்ட் தேர்ட், த மோஸ்ட் ப்ராக்டிக்கல் ரீசன் இஸ், இதெல்லாம் ஓகே பாஸ், ஆனா நீங்க 15CA 15CB நான் கொடுக்க மாட்டேன் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, 15CA 15CB கொடுக்கலனா the banker will not process your payment. ஸோ இதுதான் இங்க நான் 6 ரீசன்ஸ் இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கேன். பட் ஐ ஃபீல் தீஸ் ஆர் த 3 பிரைமரி ரீசன்ஸ் வை 15CA 15CB should be filed. ஓகே, கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட். இப்போ 15CA 15CB போறதுக்கு முன்னாடி அனுஜ் அங்க மென்ஷன் பண்ணியிருந்தேன் 393ல TDS on payments to non-residents வந்து I will be taking it. This section is mandatory. நீங்க இதை தெரிஞ்சாதான் உங்களால புது ஃபார்ம் 145 and 146 or 15CA 15CB ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு செக்ஷன் 393. இது என்னதுன்னா பேமெண்ட் டு நான் ரெசிடென்ட்ஸ்ல வர டிடிஎஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், a person who is making payment to a non-resident is required to deduct this TDS. Okay, on what amount? If any amount paid to a non-resident is required to deduct, I'm getting a no. The amount paid to non-resident is taxable in India. Now, mattumna in the section will be applicable. So the person who needs to deduct is the payer. The person who needs to deduct is the payer. The amount on which he need to deduct is the sum which is chargeable to tax in India. ஓகேங்களா? எப்போ பிடிக்கணும், அதாவது நான் ரெசிடென்ட்க்கு நான் பே பண்ணா பிடிக்கணும், அந்த பே பண்ற அமௌண்ட் இந்தியாவில் டாக்ஸபிள் ஆனா டிடிஎஸ் பிடிக்கணும். ஓகே, எப்போ பிடிக்கணும்னா at the time of payment or credit whichever is earlier பிடிக்கணும். ஓகே, இந்த ரேட் நீங்க ஸ்கிரீன்ல வந்து ரைட் சைட் டேபிள் ஒரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா rate for deduction of TDS la வந்து rate in income tax act or double taxation avoidance agreement whichever is beneficial nu kuduthirukka. So here it means rate as per income tax act or TTAA act, the rate whichever is lower. சரிங்களா? So இப்போ இந்த ரேட்டை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். What is DTAA? இங்க போட்டிருக்கீங்களே, double taxation avoidance agreement. ஓகேங்களா? So நம்ம general perspective எடுத்துப்போம். If I am earning 100 rupees, I can pay tax on that income once. Okay, but say I am earning income in USA sitting in India. Okay, now the US government will tax that income once, and again the Indian government will tax it. US will tax it based on source, and Indian government will tax based on residence rule. ஓகேங்களா? இந்த சினாரியோவை நீங்க பாத்தீங்கன்னா it is not naturally just for a person's income to be taxed twice. So அதனால both Indian government and US government enters into an agreement where they will make a scenario where no income is double time taxed. ஓகேங்களா? அதுதான் வந்து double taxation avoidance agreement. Okay, so the rate as per double taxation avoidance agreement என்றது அந்த MOU or an agreement entered between a foreign country and Indiaல மென்ஷன் பண்ணிருக்க rate or the rate as per income tax act whichever is lower தான் நம்ம TDS பிடிக்கணும். So DTAA ரேட்னா இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட், ரேட் அண்ட் ஃபோர்ஸ் ஆர் ரேட் as per income tax act அப்படின்னா highest slab rate applicable for that particular head of income plus surcharge if applicable and cess அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஐ எம் மேக்கிங் பேமெண்ட் டு அ நான் ரெசிடென்ட் யூகே சிட்டிசன், ஓகே, ஹூ இஸ் அன் இண்டிவிஜுவல். ஸோ அவங்களுக்கு நான் பே பண்றேன், அந்த அமௌண்ட் வந்து இந்தியாவில் டாக்ஸபிள்.
ஸோ இப்போ நான் டிடிஎஸ் பிடிக்கணும்னா எதில் பிடிக்கணும்னா rates in force under income tax act. அது என்னதுன்னா highest slab rate applicable for an individual. So அப்படி பார்த்தீங்கன்னா 30%. So 30% plus 4%, I need to deduct TDS at 31.2%. So if I am remitting 1 lakh to him in Indian rupees, I need to deduct 31,200 as the TDS. சரிங்களா? Next. So எல்லா சினாரியோஸ்லையுமே 31.2% தானே if rate as per income tax act கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து இந்த மாதிரி நான் ஒரு யூஎஸ் சிட்டிசனுக்கு நான் பே பண்ண போற சினாரியோஸ்லாம் கம்மி, சான்சஸ்லாம் அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுக்க போறதுக்கானதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹையர். ஸோ இஃப் யூ ஆர் பர்ச்சேசிங் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் அ நான் ரெசிடென்ட் அண்ட் யூ ஆர் மேக்கிங் பேமெண்ட் டு அ நான் ரெசிடென்ட், you need to now deduct at 31.2% the TDS. The answer is no. You are purchasing a property from non-resident for say 40 lakhs. அதில் நீங்கள் பிடிக்க வேண்டிய TDS என்னன்னா, if the person has held the land for more than 2 years and the gain he is going to incur is long-term capital gains, the rate applicable for long-term capital gains is 12.5% plus the cess of 4%. You need to deduct 13%. ஓகேங்களா? So 13% is the rate in force in the example which I gave. So to sum up 393 TDS payment to non-residents, the person who is making the payment to a non-resident is required to deduct on any sum that is chargeable to tax in India at the time of payment or credit, whichever is earlier, at the rate as per Income Tax Act or DTWA rate, whichever is lower. புரியுதுங்களா? ஸோ இப்போ அந்த இன்கம் இந்தியாவில் டாக்ஸபிளே இல்லைன்னா there is no necessity to deduct TDS. ஓகே, இதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 15CA 15CB or ஃபார்ம் 145 146ல இதை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட். What is Form 145 and what is Form 146? Form 145 is 15CA and Form 146 is 15CB. Okay. Form 145 is a simple declaration filed by the payer stating that whom is making the payment. Okay. 15CB or Form 146 is a certificate issued by a chartered accountant stating this person is making payment to so and so person in so and so country, the so and so amount in so and so currency. Okay. அதாவது person named A is remitting the amount to person named B in United States of America, say $15,000 அப்படின்றது தான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சர்டிஃபை பண்றது தான் 15CB or Form 146. ஓகேங்களா? நீங்க இப்போ என்னோட லெஃப்ட் சைட் ஆஃப் டேபிள்ல பாத்தீங்கன்னா I mentioned 4 parts for a 15CA or Form 145. சரிங்களா? அது என்னது அப்படின்றத பார்ப்போம். Form 145 is a 4-part form. Okay, Part A, Part B, Part C and Part D. அதில் Rule 220 or Rule 37BB அப்படின்றது Rule 220 is as per New Income Tax Act 2025 and Rule 37BB is as per Old Income Tax Act 1961. ஓகேங்களா? இந்த ரூல்ல தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா எந்த பார்ட் ஃபைல் பண்ணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், நீங்க உங்க கையில ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க ஒரு ரெமிட் பண்ண போறீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டிய கேள்வி, இஸ் திஸ் ரெமிட்டன்ட் சார்ஜபிள் டு டாக்ஸ் இன் இந்தியா? இஃப் த ஆன்சர் இஸ் நோ, just go to Form 15CA or Form 145 Part D and file it. Okay, if the remittance is taxable in India and the amount is less than 5 lakhs in any financial year or up to 5 lakhs in any financial year, you can go and file Part A because it is a simple declaration. You are just making a payment of 5 lakhs in a financial year. Okay, now we are left with another balancing figure. Amount is taxable in India and it is more than 5 lakhs in a financial year. Now I can file Part B or Part C. Part B is nothing but if a non-resident is giving you a lower deduction certificate from an assessing officer or nil deduction certificate from an assessing officer, it means நீங்க வந்து எனக்கு TDS கம்மியான ரேட்ல பிடிங்க இல்ல TDSே பிடிக்காதீங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த டைம்ல நீங்க TDS பிடிக்காம அந்த அமௌண்ட்டை ரெமிட் பண்ணுவீங்க. அப்போ நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்ம் தான் 15CA Part B or Form 145 Part B. Okay, so we are now left with the last part, that is 15CA Part C or 145 Part C. If the amount is more than 5 lakhs and it is taxable in India and no AO certificate is available, you should go and file 15CA Part C. So இப்போ நம்ம பார்த்த 4 பார்ட்ல Part A, Part B and Part D can be filed without any issues. But if you want to file Part C of 15CA or Form 145 Part C, you are mandated to file first
Form 146 or 15CB, because 15CB or Form 146ல இருக்க acknowledgement நம்பரை எடுத்து போட்டாதான் உங்களால 15CA or Form 145 Part C வந்து ஓப்பனே பண்ண முடியும். சரிங்களா? I hope this slide is clear for you all now. So இது எல்லாத்தையுமே பேசிட்டோம். இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் இந்தியால இருந்து நான் ஃபண்ட்ஸ் வெளியில அனுப்புறேன்னா அதுக்கு 15CA 15CB or Form 145 146 தேவைன்னு சொல்லிட்டேன். Is there any exceptions அப்படின்னு கேட்டீங்கன்னா there are 3 exceptions. If a person is making payment out of India under liberalized remittance scheme, then they are not required to file this form. Second, if you are an unit of IFSC, you are not required to file this form. Or under Rule 220, you can go and see some specified codes by RBI are given in that if your purpose code is matching with the purpose for which you are remitting the amount, you are not required to file Form 15CA or Form 15CB. In the new act, it is Form 145 or Form 146. Okay. Now, இப்போ என்னோட ஸ்லைட்ல நீங்க பார்க்கறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபைலிங் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது இந்த டிரான்சாக்ஷன் இந்தியால டாக்ஸபிளா இல்லையா, எஸ் நோ, அதை ஐடென்டிஃபை பண்ணீங்கனாலே உங்களால பார்ட் A B C D இதுல எது ஃபைல் பண்ணணும் தெரியும். இன்கேஸ் Form 15CA or Form 145 பார்ட் C ஃபைல் பண்ணணும்னா நீங்க நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு கோ டு அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், give him the details, he'll file Form 146 or Form 15CB and he'll give the acknowledgement number. Now go to your portal, open Form 15CA Part C, put the acknowledgement number there. There you will be getting the Form 15CA auto filled. நீங்க கடைசியா போயிட்டு அதை செக் பண்ணிட்டு ஒரு தடவை வெரிஃபை பண்ணா முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டு அதை ஏடி பேங்கர் கிட்ட கொடுத்தீங்கன்னா, ஆத்தரைஸ் டீலர் பேங்கர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வந்து ரெமிட் பண்ணிடுவாங்க ஃபண்ட்ஸை. ஸோ இதோட ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். கைஸ், we have deducted TDS to a non-resident. We are supposed to record it and deposit it to the government and file a return. So அந்த return தான் அனுஜ் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, Form 27Q in the earlier act. Now it is Form 144. So TDS deposit பண்ண உடனே this transaction will get completed. So the timing for filing 15CA is before making remittance. நீங்க இந்த Form 15CA CB or Form 145 146 கொடுத்தாதான் banker will make the payment out of India. Okay. நெக்ஸ்ட், இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, நான் உங்களுக்கு 3 important reasons why Form 15CA CB or Form 145 146 needs to be filed அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, government needs to know who is making payment to whom. Okay. Next, whether if TDS is applicable on the same, அதை வந்து டிடக்ட் பண்ணிருக்குமா இல்லையான்னு தெரியணும். Third, FEMA ஆக்ட்ல வந்து AD banker is required to have 15CA or CB or Form 145 146 before remitting the amount ன்னு சொல்லியிருந்தேன். நீங்க பாத்தீங்கன்னா ரெமிட்டர் ரெமிட்டி டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் இதுதான் வந்து ஒரு கவர்மெண்ட்க்கு தேவை. அதாவது அந்த கேபிட்டல் ஃபிளைட் எந்த பர்பஸ்க்காக போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு. அண்ட் இன் மை ரைட் சைட் ஃபர்ஸ்ட் டேபிள் யூ கேன் சி டாக்ஸ் அண்ட் DTAA அனாலிசிஸ். ஸோ டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும்னா என்ன ரேட்ல டிடக்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து இங்க இருக்கும். ஸோ இது வந்து அந்த செகண்ட் பாயிண்ட்கானது. லாஸ்ட் பாயிண்ட் யூ கேன் சி பேங்க் கம்ப்ளைன்ஸ். ஸோ FEMA ஆக்ட் கம்ப்ளைன்ஸ்க்காக போகுது. அந்த ஃபோர்த் அண்ட் டு பி ப்ரிசைஸ் ரைட் சைட் middle CA requirements ன்றத பாத்தீங்கன்னா I would have mentioned contract copy, board resolution, previous year remittances, FEMA proposed document இதெல்லாம் கொடுத்திருக்கேன். ஏன்னா the CA is going to certify, he needs some proof, so you need to submit this proof to him. Okay. If guys, one more important point, if you are going to take double taxation avoidance agreements beneficial rates, you need to give at least 2 things. One is Form 10F as per old act and it is Form 41 as per new act. It is nothing but a form filed by a non-resident stating that he is a non-resident in India. And the other one is tax residency certificate. It is a paper issued by the revenue authority of the country in which he is a resident, stating that he is a tax resident of that country. Okay. ஒன்னும் இல்லை, இப்போ நான் வந்து ஒரு பர்சன் யுனைடெட் கிங்டம்ல இருக்காரு, அவங்களுக்கு பேமெண்ட் பண்ண போறேன்னா IRS of United Kingdom will issue a paper stating that that person is a tax resident of United Kingdom. ஸோ இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் என்னால DTAA பெனிஃபிட்ஸை எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட we'll close this. Infosys India needs to make a payment to USA. Say for 4.15 crores பண்ணணும். I know that this amount is taxable in India and I have 2 rates. One is as per DTAA, which is 15%, and domestic rate it is 10%. So beneficial is 15% or 10%, whichever is lower. So while making 4.15 crores,
to Tex of USA, Infosys will deduct 41.5 lakhs and remitted remaining amount to the party. Okay. In this process, Form 146 will be filed first because the amount is taxable in India and it is more than 5 lakhs and no certificate has been given from the AO. Okay. So, இப்போ பார்த்தீங்கன்னா step 1, CA issues 146, Infosys files 145, submits to the AD banker remits the amount and deposits the TDS. TDS is deposited by us and we are going to file the Form 145. சரிங்களா? நெக்ஸ்ட் பாஸ், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, என்னால ஃபைல் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க டிடிஎஸ் டிடக்ட் பண்ண வேண்டிய இடத்துல டிடக்ட் பண்ணல. ஸோ 1% per month நீங்க வந்து அந்த டிரான்சாக்ஷன் டேட்ல இருந்து till the date of payment you are required to pay interest. செகண்ட், நான் டிடக்ஷன் ஆஃப் டிடிஎஸ்க்கு டிடிஎஸ்க்கு ஈக்குவலண்டான லெவி வந்து உங்களுக்கு போடுவாங்க. தேர்ட், ஒவ்வொரு ரெமிட்டன்ஸ்க்கும் ஜஸ்ட் ஒரு 1 lakh இந்த டிஃபால்ட் நீங்க 15 CFCB இல்லாம ரெமிட் பண்ணீங்கன்னா ஒரு 1 lakh டிஃபால்ட் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். தேர்ட், ஃபெமால நீங்க வந்து குவான்டிஃபையிங் கான்ட்ரவென்ஷனா நான் குவான்டிஃபைபிள் கான்ட்ரவென்ஷனா இருக்கும். குவான்டிஃபைபிள் கான்ட்ரவென்ஷன்னா 3 times the amount remitted or 2 lakhs இதை வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைன்ஸ் எல்லாம் பே பண்ணி லூசிங் யுவர் பீஸ் ஆஃப் மைண்ட், ஐ வில் சஜஸ்ட் go do a proper compliance, check whether the transaction is taxable in India. If yes, go for part B, part C or part A. If it is not taxable, go for part D and close it. சரிங்களா? Now இப்போ நான் லாஸ்ட் ஸ்லைட்ல இங்க உங்களுக்கு காட்டுறது என்னன்னா, as per 1961 Act and as per 2025 Act, Form 15 CA-CB தான் இப்போ Form 145 and 146. Form 10F தான் Form 41. Section 195 is nothing but 393 payment to non-residents அப்படின்ற டேபிள்ல இருக்கும். ஓகே, இப்போ எதுவுமே மாறலன்ற மாதிரி பேசுறீங்களேன்னு கேட்டா இல்ல, ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு, which is ease of compliance அப்படின்னு சொல்லிட்டு IRS officer mentioned in our income tax department oda podcast la. Okay, she mentioned they have made 2 important changes. Okay, first now, even though the amount is taxable in India and I give an AO certificate and the amount is more than 5 lakhs, I'm required to file only part B of 15 CA. சரிங்களா? ஆனா இந்த ரியல் லைஃப் சினாரியோஸ்ல பேங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நீங்க வந்து ஏஓ சர்டிபிகேட் வச்சு பார்ட் பி கொடுத்தீங்க, இப்ப என்ன பண்ணுங்கன்னா பார்ட் சியும் கொடுங்க பிகாஸ் அமௌண்ட் இஸ் மோர் than 5 lakhs and இட்ஸ் taxable in India சொல்லுவாங்க. ஓல்ட் ஆக்ட் இருக்க வரைக்கும். இப்போ இந்த நியூ ஆக்ட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, they have clearly mentioned that if a person is filing under part B, there is no requirement to again file part C அப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்ட், physical submission of 15 CA 15 CB இருக்கணும் அப்படின்றது ஓல்ட் ஆக்ட்ல இருந்தது. இப்போ 145 146 ஓட physical submission is not required. நாங்க எப்பயுமே physical submission கொடுத்தது இல்லைன்னு நினைக்கிறவங்க நம்ம பேங்க் மெயில் பண்ணிடும், பேங்க் would do the process. ஸோ இப்போ அந்த ப்ராசஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? I'm just putting a slide where you can see the key takeaways during the session. Guys, I hope ஒரு transaction to a non-resident இருந்ததுன்னா அது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல எப்படி பண்ணணும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you all guys. Over to you ma'am. Thank you so much, Satya. Thanks for the detailed explanation. In fact, unlike TDS, this 15 CA-CB or in fact, நம்ம அந்த term இனிமேட்ல இருந்து வந்து we have to unlearn and you have to start using 145 and 146 forms. When it is much more complicated. In fact, I particularly like that and the part A, B, C, D ஓடது எந்த scenarioல எது யூஸ் பண்ணணும்ன்றதுலாம் வந்து you have brought it very clearly. So on that note, thank you so much, Satya. And I want to also specifically thank our other panelists, Karthikeyan and Anuj, who has taken their time to respond to the queries which are posted in the chat box. Mostly எல்லாரோட இந்த chat box queries எல்லாமே நாங்க வந்து அதுல ஆன்சர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ தாண்டி ஏதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ரைட் இட் டு அஸ் இந்த இமெயில் ஐடி விச் வி ஆர் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த இமெயில் ஐடி இருக்குன்னு நினைக்கிறேன். அது மூலமா தான் யூ ஆர் ஆல்ரெடி கெட்டிங் மெசேஜஸ் ஆர் மெயில்ஸ் விச் வி ஆர் சென்டிங் அபவுட் த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ வெரி குவிக் ஃபைனல் நோட் விச் ஐ வாண்ட் லீவ் இட் ஹியர். இது இந்த ஒரு செஷன் மட்டும் கிடையாது. யாராவது இந்த ஒரு செஷனோட அந்த ஒரு ஃபிளையர் மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு மட்டும் தான் அப்படின்னு நினைச்சு அட்டென்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா please hold on. This is only the first in the series of 4 such sessions. Okay, so இன்னில இருந்து ஆரம்பிச்சு அடுத்த every Wednesday continuous 4 Wednesday we are having session at 5:30 PM.
ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட செஷன் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஹெல்த் செக். ஏன்னா இந்த ஹெல்த் செக் அப்படின்றதுல நாங்க என்ன ஸ்பெசிஃபிக்கா கவர் பண்ண ட்ரை பண்றோம்னா, யூஸ்வலி வந்து ஜிஎஸ்டி பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம நினைக்கிறது என்னன்னா, ஓகே இப்போ வந்து 2A 3B மேட்ச் ஆயிடுச்சு, 2B 3B மேட்ச் ஆயிடுச்சு, 1 3B மேட்ச் ஆயிடுச்சு, ஆர்சிஎம் மேட்ச் பண்ணிட்டோம், அதனால வந்து நம்மளோட பெர்ஃபெக்டா இருக்கு நம்மளோட ரிட்டர்ன் எல்லாமே, இனிமேட்ல நமக்கு எதுவுமே பிரச்சனை வராது, பாஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் நமக்கு எதுவுமே வராது அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் யூ ஆர் ரைட், பாஸ்ட்ல இருந்த மாதிரி லிட்டிகேஷன்ஸ் வராது. But future litigations could be altogether different. You have to go little deep into analyzing உங்களுடைய ஐடிசி எலிஜிபிலிட்டி கரெக்டா தான் பார்த்திருக்கீங்களா? இல்லைன்னா வந்துட்டு உங்களோட ஆர்சிஎம் எஸ்பெஷலி ஆர்சிஎம் வந்து ரொம்பவே வந்து ஒரு நெக்லெக்டட் ஏரியா அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம வந்து 2Bல ரிஃப்ளெக்ட் ஆர் ஆர்சிஎம் மட்டும் கட்டினா எந்த விதத்திலயும் பத்தாது. There are a lot of other transactions where we have to pay extra careful attention. So on those lines, we will have a proper health check. ஹெல்த் செக் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மெக்கானிக்கலா மாசம் ஒரு நம்பரை போடுறோம், செக் பண்றோம், ஃபைல் பண்றோம் அப்படின்றதுதான் பிராக்டிக்கலா எல்லாருமே இன்னைக்கு தேதியில பண்ணிட்டு இருக்கிறது. அது எல்லாத்தையும் கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு ஒரு இயர் ஆஸ் அ ஹோல் ரீவிசிட் பண்ணி நான் பண்ணது எல்லாமே கரெக்ட் தானா, ஏதாவது கம்ப்ளைன்சஸ் லெவல்ல நான் மிஸ் பண்ணிருக்கேனா, இல்ல நான் வே ஃபார்வர்ட் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணுமா, வேற ஏதாவது டிஃபரெண்ட் பொசிஷன்ஸ் எடுக்கணுமா, பேஸ்ட் ஆன் மை பாஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் டுடே சேஞ்ச் எனிதிங், பேஸ்ட் ஆன் த எக்ஸிஸ்டிங் கைண்ட் ஆஃப் லிட்டிகேஷன்ஸ் நான் ஏதாவது மாத்தி பண்ணணுமா அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் செக் நார்மலி வி வில் அட்வைஸ் ஃபார் எவ்ரி கம்பெனி டு. இட் இஸ் மோர் லைக் நமக்கு வந்து ஒரு 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 ஹெல்த் செக் ஒரு ஹியூமனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ, நம்ம பாட் ஓடிட்டே இருக்கிற வேகத்துல அங்கங்க நிறுத்தி நம்ம கரெக்டா தான் இருக்கோமா அப்படின்னு பாக்குற மாதிரி தான் ஹெல்த் செக் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் டாக்ஸேஷன் பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் பிசினஸஸ். This is important to have or avoid future litigations. So on those lines, meet you again next week Wednesday, same time 5:30. So we'll try to start at 5:30 sharp so that we are able to wind up, if not 6:30, at least by 6:35 max, not more than that. Okay. So thank you so much. நிறைய பேர் இன்னைக்கு வந்து we had overwhelming participation. Thank you so much for that. We are closing the webinar now. Thank you.